326 BC 326 கிமு 326 மாபெரும் வீரன், மிகப்பெரிய வீரன் அலெக்சாண்டர் அவர் பேர். இந்தியா மேலே படையெடுத்து வந்தார். கிமு 326 இந்தியா மேலே படையெடுத்து வந்தார் ஒரு மாபெரும் வீரன் அலெக்சாண்டர்னு பேர். உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினச்சி வந்தவங்க, உலகத்தையே ஜெயிக்கணும்னு. ஒரு ஊர் இல்லை, ஒரு நாட்டை இல்லை, சில நாடுகளெல்லாம் இல்லை, உலகத்தையே ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கிளம்பினவர். 326 BCயில் இந்தியாவுக்குள்ளே வரார். கைபர் கணவாய், போலன் கணவாய் வழியாக வரார் உள்ள. உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினச்சி கிளம்புன அந்த டீம் சோல்ஜர்ஸ்க்கு அசதி ஆகிடுச்சு, டயர்டாகிடுச்சு. டயர்டாகி நாங்கள் இந்தியாவுக்குள்ளேயே வரமாட்டோன்னு சொல்கிறாங்க. ஏன்பா வரமாட்டீங்கன்னு அலெக்சாண்டர் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ எலும்பு கூடு. இந்தியர்கள்லாம் காட்டு மிராண்டிகள்னு சொல்கிறாங்க. நம்மளை மாரி நுழைய நினச்சவங்களோட எலும்பு கூடு தானா இதெல்லாம். நம்மளும் உள்ளே நுழைஞ்சால் இப்படி தான் எலும்பு கூடு ஆகும். நாங்கள் வரல, திரும்பி போகலாம் ஊருக்கு, நம்ம கிளம்பி வந்து ரொம்ப நாள் ஆச்சு போகலான்றாங்க. அலெக்சாண்டருக்கு ஒரே தயக்கம். நம்ம உலகத்தையே ஜெயிக்கலான்னு வந்தோம், இந்த இந்தியாவை விட்டுட்டு போகிறதா அசிங்கமாயிடுமே, அவமானமாயிடுமே, எப்படியாவது இவங்களை கூப்பிட்டு போய் இந்தியாவை ஜெயிக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம். கூப்பிட்டு பேசி பார்க்குறாரு. சோல்ஜர்ஸ் ஒத்துக்கவே இல்லை. எவ்வளோ சொன்னாலும் சோல்ஜர்ஸ் ஒத்துக்கல. கடைசியில் கேட்குறாரு, ஏன் மறுத்துக்கிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக? ஏன் இந்தியா மேலே படையெடுக்கிறதுக்கு என்ன? இவங்க காட்டு மிராண்டிகள் இந்தியர்கள் அப்படின்னா நம்மளை கொல்லுவாங்கன்னா நம்மளும் வீரமிக்கவங்க தானே, ஜெயிப்போமே, வாங்க போகலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் ஊறுபட்ட யானை இருக்கான். அந்த யானையெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது ஒரு 1000 யானை அது பாட்டே நடந்து வந்தால் நாங்கள் எப்படி சண்டை போட முடியும்? எங்களுக்கு பயந்து வருது, யானையை பார்த்தா பயமாக இருக்குன்னு நாங்கள் போகிறோம். அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சிக்கலாம்ப்பா, வாங்கப்பான்னு கடைசியாக நிற்க வச்சு ஒரு பெரிய சொற்பொழிவு கொடுக்குறாரு. அந்த சொற்பொழிவோட முடிவில் சோல்ஜர்ஸ் சம்மதித்து இந்தியா மேலே சண்டை போடவும் வர்றாங்க. இந்தியாவில் அப்போ 2 ரூலர்ஸ் இருந்தாங்க, புருஷோத்தமன் ஒருத்தர், அம்பின்னு ஒருத்தர். அம்பி வந்து அலெக்சாண்டர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். புருஷோத்தமன் சண்டைக்கு ரெடி ஆகிறார். போரஸ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷில், தமிழில் புருஷோத்தமன் சொல்லலாம். அலெக்சாண்டரோட சண்டைக்கு ரெடி ஆகிட்டார். புருஷோத்தமன் சைடில் அவர் இவங்க நினச்ச மாதிரி ஆயிரக்கணக்கான யானைகள், அலெக்சாண்டர் சைடு குதிரைகள் தான். யானை உயரமாக இருக்கும், குதிரை பள்ளமாக இருக்கும். உயரத்துலேருந்து அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு புருஷோத்தமன் படைகளுக்கு. ஏற்கனவே அலெக்சாண்டரோட படை வீரர்கள் ரொம்ப தடுமாறிட்டு பயந்துக்கிட்டு தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி யானைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணாங்க புருஷோத்தமனோட படை வீரர்கள். அலெக்சாண்டரோட படை வீரர்களுக்கு அப்படியே தடுமாற்றம், நடுங்கிட்டாங்க, எதிர்த்து சமாளிக்கவே முடியல. புருஷோத்தமன படை வீரர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க. அலெக்சாண்டரோட படை வீரர்கள் தோத்துக்கிட்டே இருக்காங்க, பின் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அலெக்சாண்டரோட படை வீரர்கள் இனிமேல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது, இனிமேல் சண்டை போகிறது வேஸ்ட்டு, நம்ம உயிர் தான் போகும் அப்படின்னு நினச்ச அலெக்சாண்டரோட படை வீரர்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தராக குரூப்பாக போகிறாங்க. தூரத்தில் நின்று சோகமாக பார்க்குறார் அலெக்சாண்டர். ஆஹா, என்ன உலகத்தையே ஜெயிக்கணும்னு தான் எல்லாம் இப்படி ஒவ்வொருத்தராக போகிறாங்களே, இது எங்கே போய் முடியும்? இப்படியே விட்டால் நம்மளோட வீரத்துக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு நினச்ச அலெக்சாண்டர் கடைசி நிமிஷம் அவர் மட்டும் அவரோட குதிரை யூசிஃபேலஸ், அந்த குதிரை யூசிஃபேலஸில் அவர் மட்டும் போகிறார். புருஷோத்தமனை நோக்கி போகிறார், சாதாரண வீரர்களை நோக்கி போல, எதிரி மன்னனை நோக்கி போகிறார். தனியாக குதிரையில் போகிறார், யூசிஃபேலஸில் போகிறார். அவர் தனியாக உயிருக்கு பயப்படாமல், உயிருக்கு அஞ்சாமல் போகிறத சுற்றி இருந்த மற்ற சோல்ஜர்ஸ் பார்க்குறாங்க, அலெக்சாண்டரோட சோல்ஜர்ஸ் பார்க்குறாங்க. நம்ம மன்னனே உயிருக்கு பயப்படாமல் போகிறாரு, அப்புறம் நம்ம ஏன் இங்கே நின்றுக்கிட்டு நம்மளும் போகலாம் வாங்க அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸும் கிளம்புறாங்க. அலெக்சாண்டர் பின்னாடியே போகிறாங்க. அலெக்சாண்டர் தனி மணி, யாரும் வராட்டியும் பரவாயில்ல நான் போகிறேன்னு போகிறார். இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுத்து போகிறார். நேராக போய் புருஷோத்தமனோட யானைக்கு முன்னாடி நிற்கிறார். இவரோட குதிரையும் அவரோட யானையும் பிள்ளைறது அழகாக காட்டுவாங்க அலெக்சாண்டர் படத்தில் கூட. அப்போ இவரும் ஈட்டி விடுறாரு, அவரும் ஈட்டி விடுறாரு, 2 பேரும் காயங்களோட தப்பிக்கிறாங்க. ஆனால் அந்த அலெக்சாண்டர் போனதை பார்த்த மற்ற சோல்ஜர்ஸ் அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. அவங்களும் பின்னாடி போய் மன்னனே உயிருக்கு பயல, நம்ம ஏன் பயப்படணும்னு சொல்லி அடித்ததில் கடைசி நிமிஷத்தில் அலெக்சாண்டர் ஜெயிச்சார். அந்த அலெக்சாண்டர் கடைசி நிமிஷத்தில் ஜெயிக்கிறதுக்கு அவருடைய தன்னம்பிக்கை, இறுதி நேர தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணம். அந்த தன்னம்பிக்கையை இன்றைய இளைஞர்கள் மத்தியிலும் அனைவர் மத்தியிலும் வளர்க்கக்கூடிய இந்த தன்னம்பிக்கை வெற்றியாளர் பேரவைக்கு, அதன் நிர்வாகிகளுக்கு எனது முதல் கண் வணக்கம். அலெக்சாண்டருக்கு ஏற்பட்ட தன்னம்பிக்கையை உங்களுக்கு வளர்க்குறாங்கல்ல இந்த அமைப்பு. தன்னம்பிக்கை இல்லாமல் எதை சாதிக்க முடியும்? அலெக்சாண்டராலே சாதிக்க முடியல.
தன்னம்பிக்கை இருந்தால் தான் அலெக்சாண்டரிலே சாதிக்க முடியும். நம்ம நாட்டோட மகாத்மா அவர் அட்வொகேட்டு. ஃபஸ்ட்டு மும்பையில் ஹைகோர்ட் 1861 ஆரம்பிச்சிட்டாங்க. 1861 ஆக்ட் படி 1862 மும்பை ஹைகோர்ட் ஆரம்பித்தாச்சு. அட்வொகேட்டுங்கிறதுனால லண்டன்லாம் போய் பேரிஸ்டர் பட்டெல்லாம் படிச்சுட்டு வந்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணலான்னு மும்பை ஹைகோர்ட்டுக்கு போகிறார். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கூட அவருக்கு ஒரு கேஸ் கூட கிடைக்கல. பயங்கர கஷ்டப்பட்டு கூட அவருக்கு ஒரு கேஸ் கூட கிடைக்கல. கடைசியாக ஒரே ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. அவர் கேஸே கிடைக்காம டெய்லி நடந்து தான் போயிட்டு வருவார் அவரோட இருப்பிடத்துக்கு. டெய்லி வந்து பீச்சு காற்றுல நல்லா காற்று வாங்கி தூங்குறது தான் அவரோட முக்கியமான வேலையாகவே வச்சுருந்துருக்கார். அப்போ அதுமாரி வழக்குகள் இல்லாத வக்கீல்களுக்கு அவர் சொல்கிற பரிந்துரையும் அதான், நீங்கள் உங்களுக்கு கேஸே இல்லையா நடந்து போங்க கோர்ட்டுக்கு, பஸ்ஸு காசு மிச்சமாகும், வண்டி காசு மிச்சமாகும். அது பீச் ஓரத்தில் இருக்கா, நல்லா படுத்து தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுதான் வக்கீலுக்கு அவர் சொல்கிற அட்வைஸு. இருந்து கடைசியில் ஒரே ஒரு கேஸ் கிடச்சிருக்கு. கஷ்டப்பட்டு அந்த கேஸுக்காக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி, பயங்கர ப்ரிப்ரேஷன், ராத்திரி பகலாக கண்டு முடித்து ப்ரிப்பேர் பண்ணி போய் கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி நின்றுருக்கார். நின்று அவரோட கஸ்டமர், அவரோட கிளையண்ட்டுக்காக ஆர்கியூ பண்ணுறார். அந்த கேஸுக்கு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணால் அவரால் முடியல, உடம்பு நடுங்குது, வேர்க்குது. கேஸு ஃபஸ்ட்டு கேஸு, கஷ்டப்பட்டு கிடச்ச கேஸு, ரொம்ப நாள் பிறகு கிடச்ச கேஸு, அதை ஆர்கியூ பண்ணலான்னு நினச்சா உடம்புலாம் நடுங்குது, ரொம்ப தடுமாற்றம் வருது, நின்று பேசக்கூட முடியல. அவ்வளோ தடுமாற்றத்துக்கு அப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணி முடியாததுனால ஜட்ஜுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து அந்த கிளையண்ட்டுக்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்து வேறு யாராவது நல்ல வக்கீலாக வச்சு பார்த்து வாதாடிக்கோ, என்னால் முடியலன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனவர் தான் பின்னாடி பிரிட்டிஷை பேசிய துரத்தி அடித்த நம்ம மகாத்மா காந்தியடிகள். அவருக்கு அந்த தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டில் இல்லையே. அவரோட முதல் கேஸ் அவரால் வாதாட முடியலையே, உடல் நடுங்கிடுச்சு, தடுமாறினார். ஆனால் பின்னாடி சூரியனே அஸ்தமனமாகாத நாடுன்னு சொல்லப்பட்ட பிரிட்டிஷை பேசிய துரத்தி விட்டார். ஒரு சண்டை இருந்துச்சா, ஒரு 3வது உலகப் போர் வந்துச்சா, ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு வார் வந்துச்சா? காந்தியால் தானே வரல, காந்தியால் தானே வரல, மகாத்மாவால் தானே வரல. அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு 3வது உலகப் போருக்கு பிறகு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பல லட்சக்கணக்கான உயிர்களோட பிணங்களோட மேலே நடந்து தான் நம்ம சுதந்திரத்தை அனுபவிச்சிருக்க முடியும். இப்போ 70வது சுதந்திர தினத்தை பற்றி கூட சொன்னாங்க. இந்த தியாகங்களை தெரிஞ்சிக்காம நம்ம சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. இங்கே எவ்வளோ மூத்தவர்கள் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். இந்த மூத்தவர்கள் மூலமாக இளையவர்களுக்கு அந்த தியாகிகளோட அருமைகளும் தியாகங்களும் போய் சேரணும். இந்த நிகழ்ச்சியில் அது ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிங்க. இந்த 70வது சுதந்திர தினத்துக்கு பாடுபட்டவங்க, உழைத்தவங்களோட அருமை பெருமைகள் இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாளில் காந்தி யாருன்னு கேட்டால் அவங்க திரும்பி நம்மளை யார் அது அப்படின்னு கேட்பாங்க போல இருக்கு. அந்த நிலமெல்லாம் வந்துருச்சு. நம்மளை மாரி ஆளுங்க அதெல்லாம் எடுத்து சொல்லணும், அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களோட தியாகங்களை. அப்போ காந்தி மட்டும் இல்லாட்டி அந்த தியாகங்கள் எப்படிப்பட்டது, எவ்வளோ பெருமையானது, எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதை கொண்டு போய் சேர்க்கணும். சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு காந்தி மட்டும் சொல்லக்கூடாது. அப்போ அவர் இல்லைன்னா எத்தனை லட்சம் பிணங்கள் மேலே நடந்து நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கணும். அவ்வளோ ஒரு அமைதி புருஷர் இல்லையா? பேசியே அனுப்ப முடியும்னு நினச்சவர் இல்லையா? சூரியனே அஸ்தமனமாகாத நாடு பிரிட்டிஷ். எங்கே சூரியன் உதிச்சாலும் அது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும், எங்கே சூரியன் உதிச்சாலும் அது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு நாடாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய படைபலத்தோட ஏகாதிபத்திய நாடாக திகழ்ந்த பிரிட்டிஷ். அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஜஸ்ட் மனுக்கள் எழுதியே பேசியெல்லாம் அனுப்பிச்சி விட்டாரு. இந்த காந்தியை சமாளிக்க முடியாமல் அரை நிர்வாண பக்கிரின்னு கிண்டல் பண்ணிட்டு தானே போனாங்க. அந்த அரை நிர்வாண பக்கிரி அதே அரை நிர்வாணத்தோடு தானே வட்டமேஜ மாநாடுகளே போய் கலந்துக்கிட்டாரு. அவரை பார்க்க பிரிட்டிஷ் மக்கள் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறத விட அதிகமாக கூடுனாங்க. அப்போ அந்த மகானோட முதல் வழக்கு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வழக்கு தானே. ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மனிதனாகத்தான் காந்தி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அவரின் எதிர்காலம் அவர் கையில் இருந்தது. அவரின் எதிர்காலம் அவர் கையில் இருந்ததால் இந்தியாவின் மகாத்மாவாக உருவெடுத்தார். 1869 பிறந்தவர் 1915 தான் இந்தியாவுக்குள்ள ஃபுல் என்ட்ரியே கொடுக்குறாரு. ஒரு 22 வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருந்தார். 1915 இங்கே இந்தியாவில் கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஸ் ஷா மேத்தா, பாலகங்கார திலகர், எவ்வளோ பெரிய தலைவர்கள் உருவெடுத்துட்டாங்க. 1915 ஆனந்த் மோகன் போஸ், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ், எவ்வளவு தலைவர்கள் உருவெடுத்துட்டாங்க 1915. ஆனால் 22 வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்துட்டு 1915 தான் காந்தி தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கே வர்றாரு. அதுக்குள்ளே இருக்க பல தலைவர்கள் பயங்கரமாக பிரபலமாக இருக்காங்க இந்தியாவில். வல்லபாய் பட்டேலே இருக்கார், ஜவஹர்லால் நேருவே இருக்கார்.
இத்தனை பேர் இருந்தும் அத்தனை பேரையும் ஓவர்டேக் பண்ணி குறைந்த நாட்கள்ல இந்தியாவோட மகாத்மாவா இவரால் மட்டும் வர முடிஞ்சதுன்னா அவரோட எதிர்காலம் அவர் கையில் இருந்ததுனால, அவரோட எதிர்காலத்தை அவர் முடிவு பண்ண முடிஞ்சதுனால. இல்லாட்டி இத்தனை பேர் ஓவர்டேக் பண்ணி அவர் வர முடியுமா? எவ்வளோ மகான்கள், கோபாலகிருஷ்ண கோகலே சாதாரண ஆளா? தாதாபாய் நவரோஜி சாதாரண ஆளா? பாலகங்கார திலகர் சாதாரண ஆளா? வஉசிக்கு கப்பலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி கப்பல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 கப்பல், எஸ்எஸ் காளியா, எஸ்எஸ் லாவோய், 2 கப்பலையும் வாங்குறதுக்கு வஉசி இங்கேருந்து கிளம்பி போகிறாரு மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு. அங்கே போனால் மும்பையில் கப்பல் தரமாட்டேங்கிறான். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க மிரட்டுறாங்க கப்பல் தரக்கூடாது வஉசிக்குன்னு. ஆனால் வஉசி ஒரே ஃபோன் தான் போட்டார் திலகருக்கு, திலகர் ஒரே ஃபோன் தான் போட்டார் கப்பல் கம்பெனிக்கு. அடுத்த நிமிஷம் கப்பலை கொடுத்துட்டான். அப்போ பிரிட்டிஷோட மிரட்டலையும் மீறி திலகரோட ஒரு ஃபோனுக்காக கப்பலையே தூக்கி கொடுத்தான். அப்போ பிரிட்டிஷோட ஏகாதிபத்தியத்தையும் மீறி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருந்தவர் திலகர். அவரெல்லாம் மீறி மகாத்மாவை உருவெடுக்க முடிஞ்சவர் தான். அப்போ அவரோட தன்னம்பிக்கையை எப்படி நம்ம யோசிக்கணும், அவரோட தன்னம்பிக்கையை எப்படி நம்ம பாராட்டணும்? சாதாரண ஆள், நுனிநாக்கு ஆங்கிலம்லாம் வராது, குஜராத்தியில் பெரிய இலக்கணவாதிலாம் இல்லை, திருடி இருக்கார் ஒரு தரம் காந்தி. அவரோட அண்ணன் பாக்கெட்லேருந்து திருடி இருக்கார், திருடி சிகரெட்டு பிடிச்சிருக்கார். அவங்களோட அப்பா பாக்கெட்லேருந்து திருடி ஒரே ஒரு தரம் சாராயம் குடிச்சிருக்கார். அவரோட நண்பனோட சேர்ந்து ஒரே ஒரு தரம் விபச்சாரி வீட்டுக்கு போயிருக்கார். இங்கிலாந்தில் போய் ஒரு வீட்டில் பிரம்மச்சாரியாக இருந்தால் தான் வீடு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் பிரம்மச்சாரிகளுக்கு கொடுக்க மாட்டோம், இங்கிலாந்தில் பிரம்மச்சாரிகள் தான் கொடுத்துருக்காங்க வீடு. அதனால் தனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி சொல்லி வீடை பிடிச்சிட்டாரு. கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த வீட்டு பொண்ணு காந்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பயங்கர லவ். காந்திக்கு ஐயோ என்ன இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. ஒரு நாள் நைட்டு டின்னரில் எல்லாம் பேசும்போது அந்த குடும்பத்து ஆளுகளே சொல்கிறாங்க, என் பொண்ணு உன்னை லவ் பண்ணுது, நீ ஒழுக்கமாக இருக்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க. ஐயோ இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்கன்றார். அப்போ தான் காந்தி, கல்யாணம் ஆகலை பிரம்மச்சாரின்னு சொல்லி வீடு கேட்ட, தெரியாமல் தப்பு சொல்லிவிடுங்க, பொய் சொல்லிவிடுங்க, இனிமேல் என் வாழ்க்கையிலே பொய் சொல்ல மாட்டாங்கன்னு அப்பா ஒரு சத்தியம் பண்ணது தான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக பொய் சொன்னதே இல்லை. அவர் ஒரு மகாத்மா தான், இந்தியாவுக்கே அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் தான், இந்தியாவில் இருக்க எல்லாரும் கடைபிடிக்கக்கூடியவர் தான். அவரோட சத்திய சோதனை மாதிரி வேறு எந்த புனித நூல்களும் இல்லைன்னு கூட சொல்லலாம். இஸ்ரேலில் சண்டை நடக்குது, இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும். அப்போ ஒரு பொண்ணு ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கு, குண்டு மழை பொழியுது, எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு உட்காந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கு அழகா. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏன்பா குண்டு மழை பொழியுது, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன புக்கு படிக்கிற? அப்படி என்ன புக்கு அது குடுன்னு வாங்கி பார்த்தா காந்தியோட சத்திய சோதனை. ஏன் எங்கே படிக்கிறாங்க? இஸ்ரேலில். ஏன் இந்த புக்கை ஏன் இப்போ படிக்கிற? இவ்வளோ குண்டு பொழியுதை ஏன் இப்போ படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த புக்கை தவிர வேறு எதை படிக்கிறது? உலகம் உய்ய ஒரே வழி சத்திய சோதனை மட்டும்தான் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த நேரத்தில் பதிவு செய்யுது. அப்போ எங்கேயோ இருக்க உலக நாடுகள் சத்திய சோதனை படிக்கிறாங்க, நம்ம படிச்சிருக்கோமான்னு யோசிக்கணும். அப்போ உலகம் உய்ய ஒரே வழியான சத்திய சோதனையை கொடுத்தவர். உலகத்தில் மிகச்சிறந்த சுயசரிதைகளில் சத்திய சோதனை தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. வேறு யாரும் காந்தி அளவுக்கு உண்மையாக தன்னோட சரித்திரத்தை எழுதுனதே இல்லை. பாபர் எழுதியிருக்கார் நம்ம இந்தியாவில், முகலாய மன்னர். அவருக்கு அடுத்தபடியாக காந்தி மட்டும்தான் சுயசரிதையில் ஆட்டோபயோகிராஃபியில் வேர்ல்டு பெஸ்ட் ஆட்டோபயோகிராஃபியை லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது நம்ம காந்தியோட மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை. அதை தாண்டி வேறு எந்த புக்கும் சவாலுக்கு இல்லை. அதில் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் எழுதியிருக்காரு. விபச்சாரி வீட்டுக்கு போனதை ஒத்துக்கிட்டு எழுதியிருக்காரு. வேறு யாருக்கு அதை எழுத மனசு வரும்? நான் போயிருக்கேன், எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு தரம் தான் அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திருப்பி நான் அதை என் வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சதில்லை, அதுதான் என்ன இந்த லெவலுக்கு கொண்டு வந்துச்சுன்னு எழுதுறாரு. நம்ம எல்லாம் கூட அதை தான் கற்றுக்கணும். ஒரு தரம் தப்பு செய்யலாம், தப்பு செய்வது மனித இயல்பு, தவறு செய்வது மனித இயல்பு. தவறு செய்யாத ஒருத்தன் காந்தி உள்பட இல்லை. ஆனால் அந்த தவறை அந்த நிமிஷமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் மரணம் வரை அதை கடைபிடிக்காமல் அந்த தப்பை திருப்பி செய்யாமல் இருக்கும்போது நம்ம எல்லாருமே மகாத்மாவாக மாறுறோம். அதை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். அந்த தவறை திருப்பி செய்யக்கூடாது அப்படின்னு காந்திக்கு இருந்த தன்னம்பிக்கை நமக்கும் வரணும். ஒரு தப்பு செய்கிறதுல தப்பே இல்லைன்றதா காந்தியோட கொள்கையை. காந்தி எல்லாத்தையும் மாற்றி சொல்லுவார். ஒரு நிமிஷம் இப்படி சொல்லுவார், ஒரு நிமிஷம் அப்படி சொல்லுவார். எல்லாம் கிண்டல் கூட பண்ணாங்க. நீங்கள் என்ன எதை எடுத்தாலும் மாற்றி சொல்கிறீங்க. இப்போ ஒன்று சொல்கிறீங்க, அப்போ எனக்கு அது சரின்னு பட்டுது அதை சொன்னேன், இப்போ எனக்கு இது சரின்னு படுது இதை சொல்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது? எதாக இருந்தாலும் என் மனசாட்சிப்படி தான் சொல்கிறேன், நான் பொய்யோ புரட்டோ செய்யலை. அப்போ சரின்னு பட்டதை சரின்னு சொல்கிறேன், இப்போ சரின்னு படுறதை சரின்னு சொல்கிறேன்னு அந்தளவுக்கு போனார். நல்ல சோறு பற்றி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க கடந்த மீட்டிங்னு சொல்லி. காந்தி சோறு விஷயத்தில் பயங்கரமான ஆள், வெஜிடேரியன் தான், அதுவும் அரைக்குறை வேக்காடு சாப்பாடு தான்.
முழுசாக வேக வச்சு கூட சாப்பிட மாட்டார். ஆரம்பத்தில் சமைக்க தெரியாமல் அப்படி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுவே ஹெல்த்தின்னு நினச்சி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியிருக்காரு. வைத்தியம் கூட அப்படி தான். அவர் அகிம்சாவாதின்னா அப்படிப்பட்ட அகிம்சாவாதி. ஒரு தடவை ஒரு மனைவி கஸ்தூரிபாய்க்கு உடம்பு சரியில்லை. ஆகா கான் பேலஸில் 1944 இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னு பிரிட்டிஷ்காரங்க பதறிட்டாங்க. 44 அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. குட் இண்டியா மூமெண்ட்டில் காந்தியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடல. அப்போலாம் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார். அப்போ ஒரு பெரிய அரண்மனையில் போட்டு வச்சுருக்காங்க பூனாவில் ஆகா கான் பேலஸில். அப்போ அவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை கஸ்தூரிபாய்க்கு. பிரிட்டிஷ்காரங்க பதறி போய் பென்சிலின் இன்ஜெக்ஷன் வர வைக்கிறாங்க இங்கிலாந்துலேருந்து. இன்ஜெக்ஷன் வர வச்சு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும் கஸ்தூரிபாய்க்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஊசியை வர வச்சு கஸ்தூரிபாய்க்கு போய் ஊசி போடுற நேரத்தில் காந்தி வந்து தடுத்து நிறுத்திட்டார். ஊசி போடாதன்னார். ஏன் ஊசி போட்டால் அது வன்முறைன்றார். ஊசி போடுறதே வன்முறைன்னார். கொஞ்ச நாளில் அந்த அம்மா செத்தே போச்சு. இவரோட அகிம்சை கொள்கையோட பிடிவாதத்துக்கு தன்னோட மனைவியவே பலி கொடுத்தவர். அந்த அளவுக்கு ஊசி போடுறதே வன்முறைன்னு சொன்னவர். இன்றைக்கி நம்ம வன்முறை எப்படி தலைவிரிச்சாடுது இந்தியாவிலையும் உலகத்திலையும். இன்றைக்கி காந்தி இருந்தாருன்னா விடுவாரா? இந்த வன்முறைகளை அளவு பண்ணுவாரா? அப்போ காந்தி போன்ற மகான்களோட எண்ணங்களை அவரை பற்றி சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவருடைய எண்ணங்களை அவருடைய தத்துவங்களை எல்லாருக்கும் சொல்லணும். செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமியை வலியுறுத்தினார்ல. தன்னிறைவு பொருளாதாரம் தானே, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே வேண்டான்ட்டார். உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கோ. அதை தானே கம்யூனிசம்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கினார். விஜய் கத்தி படத்தில் விஜய் கூட சொல்லுவார்ல, நீங்கள் சாப்பிட்டது போக மீதி இருக்க ஒவ்வொரு இட்லி கூட, உங்கள் பசி நிறைந்தது போக மீதி இருக்க ஒவ்வொரு இட்லி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தானே கம்யூனிசம். காந்தி அதை அப்பயே சொன்னார். தர்மகத்தா கொள்கைன்னு சொன்னார். அதை தானே கம்யூனிஸ்ட்ன்ற பேரில் வேறு ஃபார்மேட்டில் கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தன்னிறைவு பொருளாதாரம், உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ தயாரிச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணு. எல்லாமே ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஆசைப்படாத. பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி, இந்தியாவின் முதுகெலும்புன்னு விவசாயத்தை வர்ணிச்சார்ல. விவசாயத்தை கடைப்பிடிச்சிருந்தோம்னா எங்கேயோ போயிருக்கலாம்ல. இப்போ பருப்பு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்குது. தான்சானியாலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ பெரிய இந்தியா விவசாய நாடு. காந்தியால் இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்னு வர்ணிக்கப்பட்ட நாடு. இன்றைக்கி நேற்று விவசாயம் இல்லை, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து விவசாயம் பண்ணுறோம். இந்தியாவோட கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உலகமே, உலகத்தில் இருக்க ஒருத்தர் கூட ட்ரெஸ்ஸு கூட போடல. ட்ரெஸ்ஸு போடுறது கூட தெரியாது அவங்களுக்கு. நிர்வாணமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம நகர நாகரிகம் அமைச்சு அர்பன் சிவிலைசேஷனில் சிந்து சமவெளி நாகரிகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இருக்க அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் இப்போ கூட திருச்சியில் கூட கிடையாது, சென்னையில் கூட கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹராப்பா மொகஞ்சாதரால நகர நாகரிகம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வச்சுருக்கான். அகலமான தெருக்கள், வடக்கு தெருக்கான தெருக்கள், ஜன்னலே கிடையாது, ஆனால் வீட்டில் அவ்வளோ காற்று வரும். அப்படிப்பட்ட நகர நாகரிகத்தில் வாழ்ந்தவங்க நம்ம. அப்போ உலகத்தில் ஒருத்தரும் ட்ரெஸ்ஸு கூட போட்டதில்லை. இதை தானே தன்னம்பிக்கையோடு போய் சொன்னார் விவேகானந்தர். சிக்காகோவில் 1893 சிக்காகோவுக்கு போனார் விவேகானந்தர். இங்கேருந்து விவேகானந்தர் போகிறதுக்கு அவருக்கு துட்டு கூட கிடையாது, ஒரு பைசா கிடையாது. கப்பலில் டிக்கெட் வாங்க கூட காசு கிடையாது. எவ்வளோ முயற்சி பண்ணியும் கப்பல் டிக்கெட் வாங்க கூட காசு இல்லை. கடுமையான முயற்சிக்கு பிறகு எந்த ஒரு நல்ல முயற்சியையும் தமிழனை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு ஆதரிக்க முடியாதுங்கிறதுக்கு விவேகானந்தர் சிக்காகோ போனதே ஒரு எடுத்துக்காட்டு. இந்தியா ஃபுல்லாக முயற்சி பண்ணியும் யாரும் உதவி செய்யலை. ஒரு தமிழன் பாஸ்கர சேதுபதி தான் உதவி செஞ்சான். எங்கேயோ வெஸ்ட் பெங்காலில் இருந்த ஒரு கல்கத்தாவில் இருந்த விவேகானந்தருக்கு நம்ம ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி உதவி செஞ்சு தான் அவர் சிக்காகோவுக்கு போனார். அந்த உதவி இல்லாட்டி உலக ஃபேமஸாக ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை விவேகானந்தர். இங்கேருந்து போனார் 1893. போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. இப்போ நம்மள பேர் கோட்டு சூட்லாம் இல்லை, மாற்று ட்ரெஸ்ஸு கூட காசு இல்லை. பரதேசிகள் தானே, உண்மையிலே பிச்சைக்காரங்க தானே, ரியல் பிச்சைக்காரங்க அவங்களாம். இப்போ வாங்கி தான் சாப்பிட முடியும், சொந்தம்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ்ஸு கூட இல்லை. இருந்தாலும் ஒரு டீசென்சி தெரியணும். தன்னோட உடையை பார்த்தா உலகத்துக்கே ஒரு மதிப்பு வரணும். தன் உடையை பார்த்தா உலகத்துக்கே இந்து மதத்தோட நம்பிக்கையை ஏற்படுத்தணும். தன் உடையை பார்த்தா இந்தியர்கள் இப்படி தான் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணும்னு நினச்சாரு. அதனால் அவரே உட்காந்து டிசைன் பண்ணது தான் அந்த காவி உடையும். இப்போ நம்ம ஒரு டர்பனில் பார்க்குறோம்ல அந்த உடை, அது அவரே டிசைன் பண்ணுது. அது காவி உடையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனார். ஏன்னா திருப்பி திருப்பி துவச்சி ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்னு சொல்லி. பல ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் காசே இல்லை. அவர் சிக்காகோ போன நேரம் பார்த்து மாநாட்டை 1 மாதம் தள்ளி வச்சாங்க. 1 மாதம் தள்ளி வச்சோன்னே இன்னும் கெடுப்பாயிடாரு. ஆகா காசு இல்லையே 1 மாதம் தங்கன்னு. அப்போ சிக்காகோவில் தங்கினா பயங்கர செலவாகும்னு சொல்லி பக்கத்து கிராமங்களில் போய் தங்கினார். 1 மாதத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டினார். 1 மாதம் முடிஞ்சு மாநாடு வந்துச்சு. அது ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன், சர்வ சமய மாநாடு. அது எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அங்கே பேசுனாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க சமயத்தை பற்றி எடுத்து சொன்னாங்க. கடைசியாக விவேகானந்தர் டேர்னு வந்துச்சு. விவேகானந்தர் பேச வேண்டிய முறை, மைக்கில் இது மாதிரி கூப்பிட்றாங்க, நரேந்திரநாத் தத்தா அவர்கள் வாங்க வாங்கன்னு. அவரோட ஒரிஜினல் பேர் அதான்.
கூப்பிட்டாங்க. அவர் காதிலே வீழ கூப்பிட்டது, பயந்து போய் மயக்கத்தில் உட்கார்ந்தார். தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையை தொடங்கினதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. ஆனால் பின்னாடி தன்னம்பிக்கையின் சிகரமாக வந்ததுக்கு எடுத்துக்காட்டு. அலெக்சாண்டர் சொன்ன, காந்தி சொன்ன, இப்போ விவேகானந்தர். அவர் ஏன் காதிலே விடாமல் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை, பயந்துட்டார். ஆகா, எப்படி பேசுகிறாங்க இவங்கெல்லாம், நம்மளால் இவங்க அளவுக்கு பேசிட முடியுமான்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரே சந்தேகம். அந்த சந்தேகத்திலே அவருக்கு மைக்கில் அத்தனை தடவை கூப்பிட்றதே காதில் விழல. ரொம்ப அமைதியாக உட்காண்டார். கிட்ட போய் தட்டி, தம்பி உங்களை தான் கூப்பிட்றோம் வாங்க. அதுக்கப்புறம் படப்படன்னு எந்திரிச்சு வந்தார். வந்து மைக்கு முன்னாடி நின்று கல்கத்தா காளி தேவியை நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன பேசுனேனே தெரியல, கல்கத்தா காளி தான் என் நாக்கில் வந்து பேசினா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அவர் ஆரம்பித்தது தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு ஆரம்பித்தார். எனதருமை சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பித்தார். அது வரைக்கும் அங்கே யாரும் அப்படி ஆரம்பித்ததே இல்லை போல். இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் அப்படி ஆரம்பிக்கிறார். புது ஆள் பேச வந்தால் நம்மளால் டீ குடிக்க எழுந்துச்சு போயிடுவான். புது ஆள் பேச வரும்போது டீ குடிக்க எழுந்து போயிடுவான். அப்படி தான் எழுந்து போனாங்க விவேகானந்தருக்கும். ஆனால் இவர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு ஆரம்பித்த உடனே யாரோ புதுசாக வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களே யாருன்னு திரும்பி பார்த்தான். அப்படியே உட்காந்துட்டான், மெய் மறந்து உட்காந்தான். அடுத்த நாள் எல்லா செய்தித்தாள்கள்லையும் விவேகானந்தரோட பேச்சு தான் தலைப்பு செய்தியே. அந்த பேச்சோட சாராம்சம் என்னென்னா, இந்தியாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, இந்தியாவுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, இந்தியர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நீங்கள் எதையுமே கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாம் ட்ரெஸ்ஸு போடாத காலத்தில் நாங்கள் நாகரிகமாக வாழ்ந்தவங்க, நகர நாகரிகத்தில் வாழ்ந்தவங்க, கிராம நாகரிகம் கூட கிடையாது. அதனால் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு 10% கூட முயற்சி பண்ணாதீங்க. அப்போல்லாம் இந்தியான்னா பாம்பாட்டிகள் நாடு, இந்தியான்னா சாமியார்கள் ஒன்று நாடு, இப்படி தான் வெளி உலகத்தில் எண்ணம். அந்த எண்ணத்தை தவிடுபொடி ஆக்கி விட்டார்ல. இந்தியாவோட சிறப்பம்சங்கள், இந்து மதத்தோட சிறப்பம்சங்கள், வேதங்களோட சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் புட்டு வச்சார்ல. எல்லாமே அறிவியல் அடிப்படையில் இருக்கிறத சொன்னார்ல. அதை தானே கண்ணதாசனும் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எழுதினார். அப்போ இங்கே மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் பின்னாடி வந்தவங்களால வந்துச்சு. ஒரிஜினல் வேதத்திலேயோ, ஒரிஜினல் இந்து டெக்ஸ்ட்லேயோ, ஒரிஜினல் இந்திய நாகரிகத்திலேயோ எந்த மூட பழக்க வழக்கமும் இல்லை. சதி வந்தது பின்னாடி நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோம். விதவை மறுமணமே பண்ணக்கூடாது, பின்னாடி நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம். குழந்தை திருமணம் பின்னாடி நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம். சிந்து சமூக நாகரிகத்திலையோ வேத காலத்திலையோ குழந்தை திருமணமும் கிடையாது, சதியும் கிடையாது, எதுவும் கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தோம். நாகரிகம் வளர வளர கெட்டு போனோம். அதை தான் எடுத்து சொன்னார். கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொன்னார் தயானந்த சரஸ்வதிகள். வேதங்களை நோக்கி திரும்பி செல்லுங்கன்னாரு. அதில் இல்லாத வேறு எங்கேயுமே இல்லைன்னாரு. அதில் தான் எல்லாமே இருக்குது. அதில் யாரும் மூட பழக்கவங்களை சொல்லலை. பின்னாடி வந்தவங்க நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோம். அப்புறம் நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு பிரிட்டிஷ்காரன் அவன் திருத்துற மாதிரி திருத்தி இப்போ திருந்தி இருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை. நம்மளோட ஒரிஜினாலிட்டியை ஃபாலோ பண்ணாலே யாரும் நம்மளை அசைச்சிக்க முடியாது. உலகமே தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில், உலகத்தில் ஒரு விஷயம் கூட தெரியாத நேரத்தில், காட்டு மிராண்டியா காட்டில் இருக்க விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம ராஜராஜ சோழன் குடவோலை முறையை நடத்தி உலகத்துக்கே ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடத்தி காமிச்சானே, அதோட நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை வேண்டும்? குடவோலை முறை எலெக்ஷன். உலகத்தில் எலெக்ஷன் என்னன்னு தெரியாது. இன்றைக்கும் உலக நாடுகள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரே விஷயம், இவ்வளோ 130 கோடி பேர் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு எப்படி எலெக்ஷன் நடத்துகிறாங்க? இதான் 18 வயசு முடிஞ்சவங்க எத்தனையோ பேர். அது நமக்கு ஒரே கண்டிஷன் 18 வயசு தான். ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், லூஸு கெட்டவன், படித்தவன் படிக்காதவன், எந்த வித்தியாசமும் இல்லை. 18 வயசு நிரம்பி இருந்தால் போதும். அப்படின்னா எவ்வளோ வாக்காளர்கள், இவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு எப்படி நீங்கள் எலெக்ஷன் நடத்துகிறீங்க? அதுதான் உங்களுக்கு ஆச்சரியம். நம்மளோட எலெக்ஷன் மெத்தடை எத்தனை வெளிநாடுகள் காப்பி அடிக்கிறாங்க? நம்ம எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ வெளிநாடுகளுக்கு போய் நம்ம எப்படி எலெக்ஷன் நடத்துகிறோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி வந்துச்சு? இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. நஜீம் செய்தி இன்றைக்கி வேலை செய்கிறாருன்னா அவரோட புத்திசாலித்தனத்துக்கு இல்லை கான்ஸ்டியூஷனோட புத்திசாலித்தனத்துக்கு செய்கிறாங்கன்னு இல்லை. அதோட வேரை தேடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் குடவோலை முறையில் நிற்கும். அதோட வேர் இங்கே இருக்குது. இங்கேருந்து கிளம்பி போனதான் உலகத்துக்கு. கல்லணை கட்டின மாரி அந்த டைமில் அதுக்கு ஈக்குவலாக வேறு யாராவது எங்கேயா கட்டிருக்காங்கன்னா? நமக்கு எப்போதும் அக்கறை கேட்குற பட்சை தான். பைசா நகர சாய் கோபுரத்தை பெருமையாக பாராட்டுவோம். அமெரிக்காவோட சுதந்திர தேவி சிலையை பெருசாக பாராட்டுவோம். நம்ம ஊரில் இருக்க கல்லணையை மறந்தே போயிருப்போம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நிறுவனம் சார்பாக ஜெயங்கொண்டத்தில் ஒரு பெரிய வினாடி வினா நடத்தணும். அதில் வருத்தப்படக்கூடிய விஷயம், கல்லணை யார் கட்டினதுன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லவே இல்லை. இன்றைய பாடப்புத்தகங்கள் அப்படி இருக்கா, இல்லை இன்றைய ஆசிரியர்கள் அப்படி இருக்காங்களான்னு தெரியல. உலகமே இதே அமெரிக்கா சுதந்திர தேவி சிலையை கட்டினது யாருன்னா கூட சொல்லிவிடுவாங்க போல இருக்கு.
பைசா நகர சாய்கோபுரம் எங்கே இருக்குன்னா சொல்லிடுவாங்க போல. ஆனால் நம்ம ஊரில் இருக்க உலகமே பாராட்டுற கல்லணை யார் கட்டினதுன்னு தெரியாமல் இருக்காங்க இன்றைய குழந்தைகள், இன்றைய தலைமுறை. எடுத்து சொல்லணும். கிபி 2 இன்னைக்கு நேற்று இல்லை, கிபி 2 இன்னும் நிற்கிதா இல்லையா? இப்போ கட்டுற கட்டடத்துக்கு 40 வருஷம் தான் லைஃப் பண்ணுறான். அதுக்குள்ளேயே 1008 விரிசல். ரெண்டாவது எங்கே ஓடுதுன்னே தெரியாது நதி. அவராவது பரவாயில்ல, இன்னொருத்தர் பிரிட்டிஷ்காரன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணான், பெண்டி குக்குன்னு. எங்கேயோ மேற்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருந்ததை நம்ம தெற்கு நோக்கி திருப்பி விட்டாங்க, முல்லை பெரியாறு. அதனால தான் இன்றைக்கி வட தமிழகமே வாழுது. இன்றைக்கி பொங்கலில் எந்த சாமியை கும்பிட்றாங்களோ இல்லையோ, பொங்கல்னா சூரிய வழிபாடு, சூரியனை கும்பிட்றாங்களோ இல்லையோ, தென் தமிழக மக்கள் பெண்ணி குக்கை கொண்டாடுறாங்க. தென் தமிழக மக்கள் பெண்ணி குக்கை கொண்டாடுறாங்க. பெண்ணி குக்கை சாமியாக வச்சு கும்பிட்றாங்க. ஒரு படம் இருக்குது இன்னும், பெண்ணி குக்கை நம்ம முதலமைச்சர் கூட மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இயற்கையவே மாற்றி அமைச்ச மனிதர்கள், அவங்களோட தன்னம்பிக்கையை நம்ம கற்றுக்க வேண்டாமா? எங்கே ஓடிக்கிட்டு இருந்த நதியை தமிழ்நாட்டு நோக்கி திருப்பினாங்க. யாராலையும் முடியாதுன்னு சொல்லப்பட்ட விஷயம் திருப்பி காமிச்சார்ல, அவரோட தன்னம்பிக்கை என்ன? அப்போ தமிழ்நாட்டோட தென் தமிழகத்தோட எதிர்காலத்தை யோசித்து முடிவு பண்ணது யார்? பென்னி குக்கு. இந்தியாவோட எதிர்காலத்தை யோசித்து முடிவு பண்ணது யார்? மகாத்மா. இந்தியாவில் இருக்க அடிப்படை உரிமைகளை இந்தியாவுக்கு எப்படி கொடுக்கணும்னு, இந்தியாவோட எதிர்காலத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் அடிப்படை உரிமைகளை எப்படி பயன்படுத்தணும்னு யோசித்து முடிவு பண்ணது யார்? வல்லபாய் பட்டேல். இந்தியாவில் மன்னர் ஆட்சி இருக்கணுமா, மக்கள் ஆட்சி இருக்கணுமா, யோசித்து முடிவு பண்ணது யார்? வல்லபாய் பட்டேல். இன்னைக்கு வரைக்கும் இப்போ 70 வயசு தான் நமக்கு ஆகுது. இங்கே 70 வயசானவங்க இருப்பீங்க, சுதந்திரம் வாங்கினப்ப இருந்தவங்களாம் இருப்பீங்க. இருக்கு, எனக்கு பார்த்தா அப்படி தெரியுது. இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பீங்க. அது ஒன்றும் பெரிய வயசில் ஒரு தலைமுறை தான். 70 இயர்ஸுங்கிறது ஒரு ஜென்ரேஷன் தான். இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஜென்ரேஷன் கூட இன்னும் முடியலன்னு அர்த்தம் சுதந்திரம் வாங்கி. இப்போ தான் புதுசாக பிறந்த குழந்தை. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவோட ஒபாமா நம்ம மோடி தோளில் கை போட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வரும்போது நிறையா உயர் ஜாதி ரிசைன்மெண்ட்டே போனாங்க. நிறையா உயர் ஜாதி ரிசைன்மெண்ட்டே போனாங்க. இன்றைக்கி இங்கே 100-200 பேர் உட்காந்துருக்கோம். எல்லா ஜாதியும் சேர்ந்து உட்காந்துருக்கோம். ஒரு ஜாதி மட்டும்தான் உட்காந்துருக்குமா? உயர் ஜாதி மட்டும்தான் உட்காந்துருக்குமா? நான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ரொம்ப வேதனைப்படக்கூடிய விஷயம், 2 நாளாக நான் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். பிவி சிந்து ஜெயிச்சதை விஸ்வேஸ்வரன் சார் கூட சொன்னாங்க. அந்த பிவி சிந்து ஜெயிச்சதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அந்த பிவி சிந்து எந்த ஜாதின்னு தான் தேடுறாங்களாம் கூகுளில் 2 நாளாக. அதுக்கு 2.5 லட்சம் சர்ச் இருக்கான். அப்போ அதிகமாக தேடப்பட்ட விஷயம்னு சொல்லி கூகுளில் ரிலீஸ் பண்ணியிருக்கான். பிவி சிந்து என்ன கேஸ்ட்டுன்னு சொல்லி. இப்போ நான் என்ன கேஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன கேஸ்ட்னு எனக்கு தெரியுமா? இங்கே ஒரு கேஸ்ட் தான் உட்காந்துருக்கோமா? எல்லாரும் சரிக்கு சமமாக உட்காந்துருக்கோம்ல. அந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்த தன்னம்பிக்கை மிக்க தலைவர்கள் யாருன்னு யோசிக்க வேண்டாமா? 70 வருஷத்தில் இப்படி உட்காந்துருக்குமா? 70 வருஷம் ஒரு பெரிய காலகட்டமாக வரலாறுல. சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்து 5000 வருஷம் ஆகுது. 70 வருஷம் பெரிய விஷயமா? கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த கூடிங்கிறான். கல் மண்ணும் வராத காலத்திலே தமிழ் வந்துருச்சுங்கிறாங்க. அப்போ இந்த 70 வருஷம் ஒரு பெரிய விஷயமா? உலகத்துக்கே முதல் மனிதன் தமிழன் தாங்கிறார் தேவநாய பாவனர். இங்கே நமக்கு இந்தியாவுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு இல்லை, உலகத்துக்கே முதல் மனிதனே தமிழன் தான் சொல்கிறாரு. லெமூரியா கண்டத்தில் தான் பிறந்தோன்றாங்க. உலகத்துக்கே முதல்ல ஒரு கண்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம குமரி கண்டம் தான், லெமூரியா கண்டம் தான். ஸ்லேட்டர்னு ஒரு வெளிநாட்டுக்காரர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு, நம்ம இல்லை. கால்டுவெல்ங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒத்துருக்காரு. அயர்லாந்துலேருந்து வந்தவர் கால்டுவெல், அவர் ஒத்துக்கிறாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் ஒத்துக்கிறார். கம்பேரிட்டிவ் கிராமர் ஆன் திராவிடியன் லாங்குவேஜஸ்னு ஒரு புக் எழுதுறாரு இங்கிலீஷில். அதில் தமிழோட பெருமையை சொல்கிறார். உலகத்தில் முதல்ல மனுஷன் ஒரு மொழி பேசுனான்னா அது தமிழுங்கிறார். உலகத்தில் முதல்ல மனுஷன் ஒரு மொழி பேசுனா அது தமிழுங்கிறார். உலகத்தில் எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், எந்த நாட்டில் பிறந்தவனாக இருந்தாலும், அவங்க அம்மா அப்பாவை மா பா அப்படி தான் கூப்பிடுறாங்க. அது எங்கேருந்து போனது? தமிழ்லேருந்து போனது. அம்மை அப்பன்கிற நாஞ்சில் நாட்டு சொற்கள் அவை. நம்ம தமிழ்நாட்டோட நாஞ்சில் நாட்டு சொற்கள் அவை. அம்மை அப்பன். எந்த மொழினாலும் மா பா தான். வேறு எவனாவது வித்தியாசமாக கூப்பிட்றானா? வளர்ந்த பிறகு தான் மம்மி டாடிலாம். வளர்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் மா பா தான். அது எங்கேருந்து போச்சு? தமிழ்லேருந்து. நம்ம சொல்லலை, நம்ம திருவள்ளுவர் சொல்லலை, நம்ம கம்பர் சொல்லலை, நம்ம இளங்கோவடிகள் சொல்லலை. எங்கேயோ அயர்லாந்துலேருந்து வந்த கால்டுவெல் சொன்னார். எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்த ஸ்லேட்டர் சொன்னார். குமரி கண்டம்னு பேர் வச்சதே அவர் தான். திராவிடர்கள்னு பேர் வச்சதே அவங்க தான். இங்கே தான் சுனாமியில் அழிஞ்சு போச்சுன்றாங்க. இப்போ எங்கன்னு கேட்டால் சுனாமியில் அழிஞ்சிச்சு. அப்போ சுனாமியெல்லாம் உலகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவங்க. சுனாமியில் அழிஞ்ச 2 நகரங்களில் நம்ம தமிழ் சங்கமே வச்சு வளர்த்தவங்க. நம்ம தமிழில் இருக்கிற ஒலிகள் ஒரு நல்ல மொழிக்கு வெறும் 30 ஒலிகள், 30 சவுண்டிங் இருந்தால் போதும், 30 ஒலிகள் இருந்தால் போதும். ஆனால் உலகத்தில் ஒருத்தர் கூட நினைக்க முடியாது
தமிழுக்கு 500 ஒலிகள் இருக்கு. உலகத்தில் ஒரு நல்ல மொழிக்கு 30 ஒலிகள் இருந்தால் போதும். ஆனால் தமிழுக்கு மட்டும் யோசிச்சிங்கன்னா 500 ஒலிகள் இருக்கு, 500 சவுண்டிங்ஸ். ஒருத்தம் போட்டி போட முடியாதுல்ல தமிழோட. எந்த மொழி, உலகத்தில் எந்த மொழி எடுத்தாலும், எந்த மொழியோட இலக்கணத்தை எடுத்தாலும், அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணம் தமிழை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. அகப்பொருள் புறப்பொருள், எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி லவ் பண்ணோம், எப்படி காதலிச்சோம், எப்படி வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்தணும், எப்படி சண்டை போட்டோம், அதெல்லாம் கூட ஒரு இலக்கணமாக. இப்படி தான் சண்டை போடணும். சண்டை போகிறதுக்கு முன்னாடி எதிரி நாட்டோட ஆடு மாடை போய் பிடிச்சிட்டு வா. அவன் பிடிச்சிட்டு வர ஆடு மாட்டை அவன் வந்து மீண்டும் பிடிச்சிட்டு போ. வெற்றி திணை கறந்த திணைன்னு சொன்னானே. இந்த இலக்கணம் எந்த மொழியில் சொல்லியிருக்கேன்? ஒரு மொழியும் கிடையாது. அகப்பொருளுக்கும் புறப்பொருளுக்கும் இது நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலை. எல்லிஸ் சொல்லியிருக்காரு, கால்டுவேஸ் சொல்லியிருக்காரு, வீரமாமுனிவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம வருத்தப்பட வேண்டியது ஒன்று இருக்குது இல்லை. எங்கேயோ இத்தாலியிலேருந்து வந்த ஒரு வீரமாமுனிவர், ஆனால் நம்ம பண்ணாத ஆராய்ச்சியும் அவர் பண்ணியிருக்காரு. எங்கேயோ அயர்லாந்துலேருந்து வந்த ஒரு கால்டுவர், நம்ம பண்ணாத ஆராய்ச்சியெலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏதோ தேவநாய பாவனரும் பரிதிமார் கலைஞரும் வந்து கொஞ்சம் காப்பாற்றினாங்க நம்மளை. ஆனாலும் இன்னும் நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயம், தமிழில் ஆராய்ச்சிகள் மிக மிக குறைவு. தமிழ் ஆராய்ச்சி பண்ணால் உலகத்தில் ஒருத்தர் நிற்க முடியாது நம்மளோட. வியாழன்னு பேர் வச்சோம் ஒரு கிரகத்துக்கு. ஏன் பேர் வச்சோம்? வியா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம், பெரியதுன்னு அர்த்தம் தமிழில். அப்போ இருக்கிற கிரகங்களில் வியாழன் தான் பெருசுங்கிற அர்த்தத்தில் பல நூற்றாண்டுகள் முன்னாடி நம்ம பேர் வச்சோம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறான் வியாழன் தான் பெருசுன்னு சொல்கிறான். உலகம் சுத்துறதா இல்லை உலகம் உருண்டையா தட்டையான்னு பெரிய குழப்பம். உலகம் உருண்டையாக இருக்கா தட்டையாக இருக்கின்றதே பெரிய கன்ஃபியூஷன். இப்போ தான் 17-18ஆவது நூற்றாண்டில் கோப்பர்னிக்கஸ்லாம் கண்டுபிடிச்சி சொன்னார் உலகம் உருண்டைன்னு சொன்னார். ஆனால் எப்பயோ கிமு 31 பிறந்த திருவள்ளுவன் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முழவே தலைன்னு சொன்னான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உலகம் சுத்துதுன்னா எது சுத்தம்? சதுரமாக சுத்தம், செவ்வகமாக சுத்தம், உருண்டை தானேயா சுத்தம்? நீ இப்போ தானேயா சொல்கிற? நாங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு எழுதி வச்சுருக்கோமையா, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறோம். புதன்னு பேர் வச்சோம் ஒரு கிரகத்துக்கு, புதிதாக கண்டறிந்ததால் புதன். நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோன்ற நம்ம தெரிஞ்சு புதன்னு பேர் வச்சோம். இப்போ சொல்கிறோம் 20ஆவது நூற்றாண்டில் லேட்டஸ்ட் ஃபைண்டிங்கே புதன் தாங்கிறான். நம்ம எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புதன்னு பேர் வச்சோம்? புதிதாக கண்டறிந்ததால் புதன்னு சொன்னோம். விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்னு வெள்ளியை சொல்கிறான். நம்ம எந்த காலத்தில் சொன்னோம் வெள்ளின்னு? ஞானம்னு பேர் வச்சோம் உலகத்துக்கு. ஞானம்னா தொங்குறதுன்னு அர்த்தம். உலகம் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தொங்குதுன்ற அர்த்தத்தில் நம்ம என்றைக்கோ ஞானம்னு சொல்லிட்டோம். ஆனால் அவன் இன்றைக்கி தான் சொல்கிறான் பூமி எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தொங்குதுன்னு சொல்கிறான். ஆனால் ஆர்க்கிமிடிஸ் சொன்னது கேள்விப்பட்டிருப்பீங்க, என்கிட்ட ஒரே ஒரு நெம்புகோல் மட்டும் கொடுங்க, நான் இந்த பூமியை பிரட்டி அந்தாண்ட வச்சிடறேன்னாரு. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? ஒரே ஒரு கடப்பார நெம்புகோல் அதை மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் இந்த பூமியுமே பேர்த்து அந்த சைடு வச்சிடறேன்னாரு. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேணும், இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வேணும். மூத்தவர்கள் கற்றுக் கொடுக்கணும். ஆர்க்கிமிடிஸ்க்கு இருந்த தன்னம்பிக்கை, திருவள்ளுவனுக்கு இருந்த தன்னம்பிக்கை. ஏதாவது ஒரு சமயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பானா திருக்குறளில்? இன்றைக்கி திருவள்ளுவர் சிலையை வச்சுக்கிறதுக்கு அடிக்கிறாங்க, உத்தரகாண்டில் வைக்க விட மாட்டான். வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது மாறி இப்போ தெற்கு வளர்கிறது வடக்கு தேய்கிறது. திருவள்ளுவனை ஒத்துக்க மறுக்கிறாங்க. நம்ம ஊரில் நேதாஜி சாலை இருக்குது, அந்த ஊரில் திருவள்ளுவர் சாலை இருக்கான்னு தெரியாது. நம்ம ஊரில் திலகர் ரோடு இருக்குது, விவேகானந்தர் சாலை இருக்குது, அந்த ஊரில் பாரதியார் சாலையோ பாரதிதாசன் சாலையோ இருக்கான்னு தெரியாது. நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிறோம், எல்லாரையும் விரும்புகிறோம், எல்லாரும் சமம்னு நினைக்கிறோம். அம்பேத்கர் சிலைகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம ஒரு அயோத்திதாச பண்டிதர் சிலை அங்கே இருக்கா? நம்ம ஒரு ரட்டமலை சீனிவாசன் சிலை அங்கே இருக்கா? ரட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் அதே தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பாடுபட்டவங்க தானே. அம்பேத்கருக்கு எந்த வகையில் அவங்க குறைஞ்சவங்க? அதே தாழ்த்தப்பட்டவங்க வணங்க வேண்டியது அம்பேத்கரை எந்த அளவுக்கு வணங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அயோத்திதாச பண்டிதரையும் அந்த அளவுக்கு அவங்க ரட்டமலை சீனிவாசனையும் வணங்கி தானே ஆகணும். அவங்களோட சிலை அங்கே ஒரு இடத்துல பார்க்க முடியுமா? யோசிக்கணும். நம்ம இவங்கெல்லாம் தன்னம்பிக்கையால் வளர்த்தவங்க. தன்னம்பிக்கையால் வளர்த்தவங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? எல்லாரையும் தெரிஞ்சிருக்கோமா? சில பேர் தெரிஞ்சிருக்கோமா? தென்னாட்டு பகத்சிங், வாஞ்சிநாதனுக்கு பள்ளி பாட புத்தகங்களில் ஒரு சின்ன ஒரு பேரா இருக்கா? ஒரே ஒரு பாரா இருக்கு 10th, அது ரொம்ப குறைவா. ஒரு பாடம் ஒதுக்க வேண்டாமா? எங்கேயோ பஞ்சாபில் பிறந்து வளர்ந்த பகத்சிங்கை தெரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு நம்ம ஊர் வாஞ்சிநாதனை நம்ம இளைஞர்களுக்கு தெரியுமா? பகத்சிங் எந்த வகையில் குறைஞ்சு போயிட்டார் வாஞ்சிநாதன்? பகத்சிங் எந்த வகையில் குறைஞ்சவர் வாஞ்சிநாதன்? பிபின் சந்திரபாலுக்கும் லாலா லஜபதி ராய்க்கும் எந்த வகையில் குறைஞ்ச ஒரு வஉசி? இப்போ நம்மளால் ஒரு கார் வாங்கி சொந்தமாக வச்சு ஓட்ட முடியல, டீசல் போட்டு. 2 கப்பல் வச்சுருந்தார்ல. இப்போது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எதுவுமே செய்ய முடியாது, அவனை மீறி 2 கப்பல் நடத்தினார்ல. எப்போ அரெஸ்ட் ஆகி உள்ளே போனாரோ அடுத்த நிமிஷம் நம்ம ஆளுங்களாம் சேர்ந்து அந்த கப்பலை பிரிட்டிஷ்கிட்டே விற்றுட்டாங்க, வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ தான் பாரதி எழுதுனா, இதுக்கு நீங்கள் அந்த கப்பலை உடச்சே போட்டுருக்கலாமேன்னு சொன்னான். இதுக்கு அந்த கப்பலை உடச்சி போட்டுருக்கலாம் யானே, எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அந்த மனுஷன். அந்த வஉசி சாகும்போது மளிகை கடையில் 500 ரூபா பாக்கி. நம்ம உருப்பிடுவோமா எங்கேயாவது? இந்திய தலைவர்களை நமக்காக பாடுபட்டவங்களை இன்றைக்கி உட்காந்து தமிழ் சங்கத்தில் ஃப்ரீயாக பேசுகிறோன்னா அது அவங்களோட உழைப்பு. இல்லாட்டி இங்கே இதெல்லாம் பேசவே முடியாது, அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். 70 வருஷம்லாம் பெரிய வருஷமே இல்லை. இன்னமும் அவன்கிட்ட 2ஆம் பகுதி உஷா இருந்தார், கடைசியா 3ஆம் பகுதி உஷா, 4ஆம் பகுதி உஷா, 5ஆம் பகுதி உஷா இருந்திருப்பார். இல்லாட்டி கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் இருந்தார். மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் யாராவது ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். அக்பர் மட்டுமே நம்ம நாட்டில் 55 வருஷம் ஆட்சி பண்ணவர். அக்பர் ஒரு ஆள் மட்டுமே 55 வருஷம் ஆட்சி பண்ணுவார். நம்ம சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் தான் ஆகுது. அப்போ ஒரு மன்னரோட ஆட்சி காலம்தான், ஒரு மன்னரோட ஆட்சி காலம்தான். ஆனால் நம்ம கஜினி முகமதுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கஜினி முகமதுலாம் எதுக்கு கேள்விப்பட்டிருக்கோம்? எகேன் அதே தன்னம்பிக்கை கஜினி முகமது. எதுக்கு எடுத்துக்கிட்டா நம்ம கஜினி முகமது படிக்கிறோம்? சின்ன வயசில் விடாமுயற்சி. 16 தடவை வந்தார், தோற்று போயிட்டார். 17ஆவது தடவை வந்து ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நான்லாம் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். 16 தடவை வந்தார், தோற்று போயிட்டார், 17ஆவது தடவை வந்தார், ஜெயிச்சார்னு சொல்லி. ஆனால் அது சுத்த பொய்யான வரலாறு. அவர் ஒரு தடவை கூட தோத்ததே கிடையாது. சண்டைன்னு ஒன்று போட்டால் தானே தோக்கிறதுக்கு. அவர் சண்டைக்காக வந்தார், கொள்ளடிச்சிட்டு போதானே வந்தார். வருவார், கொள்ளடிப்பார், ஓடிடுவார். நம்ம துரத்தி பிடிக்கிறதுக்குள்ள அவர் ஊருக்கே போயிடுவார். எங்கேருந்து அவர் பிடிக்கிறது? சண்டை போடுறது. சோமநாதபுரம்ன்ற அழகிய இந்து கோயில் அழிச்சார்ல, தொங்குற லிங்கம், ஹேங்கிங் லிங்கம். அப்படியே லிங்கம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கோம், எந்த சப்போர்ட் இல்லாமல் தொங்கும். இப்போ சேலஞ்சு, ஒரு ஆர்கிடெக்ட் கூட அதை டிசைன் பண்ண முடியாது அப்படின்னு நேரம் பண்ணியிருப்பாங்க. நான் சேலஞ்சு பண்ணுறேன், சோமநாதபுரம் குஜராத்தில் இருந்த அந்த தொங்குற லிங்கத்தை இப்போ இருக்க ஒரு ஆர்கிடெக்டை உருவாக்க சொல்லுங்கள். கல்லணை மாதிரி ஒரு அணையை கட்ட சொல்லுங்கள். தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயிலை கட்ட சொல்லுங்கள். நமக்கு உள்ளூர் பெருமைகளே தெரியாது, அவனுக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியுது. அவன் இங்கே வந்து உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறான். ஒரு வெளிநாட்டுக்காரன் வரான், நீ கூட போ, உன்னை விட அதிகமாக தஞ்சாவூர் கோயிலை பற்றி சொல்லுவான், உன்னை விட அதிகமாக கல்லணையை பற்றி சொல்லுவான், உன்னை விட அதிகமாக மதுரை மீனாட்சியை பற்றி சொல்லுவான், உன்னை விட அதிகமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி சொல்லுவான். அதுதான் நம்மள்ட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம். பிவி சிந்துவோட ஜாதியை தேடுவோம், அதோட தன்னம்பிக்கையை கற்றுக்க மாட்டோம். 21 வயசில் ஒலிம்பிக்கில் சில்வர் வரைக்கும் போயிருக்காங்களே, அந்த தன்னம்பிக்கையை கற்றுக்க மாட்டோம். ஹைதராபாத்தில் பிறந்த சாதாரண பொண்ணு எவ்வளோ உயர்றாங்களோ அந்த தன்னம்பிக்கை கற்றுக்க மாட்டோம். அந்த பொண்ணோட ஜாதியை தேடுவோம். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனால் சுற்றி உட்காந்து சுண்டல் சாப்பிடுவோம். ஆனால் அந்த கோயில் என்ன மெத்தடில் கட்டினான்னு கற்றுக்க மாட்டோம். இப்போ கூட தெரிஞ்சுங்க, இன்டர்லாக்கிங் மெத்தடு. ஒரு கல்லுக்குள்ளே இன்னொரு கல் இப்படி போய் சொருவோம், இன்டர்லாக்கிங் மெத்தடு. ஐஏஎஸ் இன்டர்வியூவில் பல தரம் கேட்குறான். தமிழ்நாட்டிலேருந்து போனால் தஞ்சை கோயில் தெரியுமா உனக்கு? தெரியும். அப்போ அது என்ன மெத்தடில் கட்டினாங்க சொல்லு. தெரியல நம்மளுக்கு. எவ்வளோ பேர் மாட்டிக்கிறாங்க இதில். இப்போ தெரிஞ்சுக்கோ, பல இடத்துல உனக்கு உதவியாக இருக்கும் இன்டர்லாக்கிங் மெத்தட். ஒரு கல் இன்னொரு கல் இப்படி போய் ஒட்டி இப்படி போய் சொல்லுவோம். யாருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சுற்றி வாங்க, இந்த ரைட் சைடில் நின்று மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்சுகீசியோட சிலை கூட இருக்காங்க. அதாவது ஒரு இங்கிலீஷ்காரனோட சிலையை வச்சு கட்ட அளவுக்கு பெருந்தன்மை மிக்கவனாக இருந்திருக்கான் ராஜராஜ சோழன். நம்ம ஊர் சிலை மட்டும் இல்லை, ஒரு இங்கிலீஷ்காரனோட சிலையை தூக்கி வச்சுருக்காங்க. இப்போ இதை கட்டி 1000 ஆண்டு ஆயிடுச்சு. 1010 கட்டினா 2010 1000வது சதவீத விழா கொண்டாடணும். 1000 டான்ஸர்ஸ்லாம் டான்ஸ் ஆனாங்க 1010 to 2010. அதே 1010 வாக்கில் தான் கஜினி முகமது இந்தியாவுக்கு வந்து போயிட்டு இருந்தான். கஜினி முகமது இந்தியாவுக்கு வந்தப்பையும் ராஜராஜ சோழன் தஞ்சை கோயிலை கட்டுறது ஒரே காலகட்டம். அவன் கஜினி முகமது தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தான்னா, கஜினி முகமது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்த முகமது பின் காசிமா இருக்கட்டும், அலெக்சாண்டரா இருக்கட்டும், கோரியா இருக்கட்டும், மாலிக் காஃபூரா இருக்கட்டும், அலாவுதீன் கில்ஜியா இருக்கட்டும், பாபரா இருக்கட்டும், அக்பரா இருக்கட்டும், ஏதாவது ஒரு முஸ்லீம் மன்னர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருந்தா நம்ம தஞ்சாவூரில் சாமி கும்பிட முடியாது, மதுரை மீனாட்சியில் சாமி கும்பிட முடியாது, காஞ்சிபுரத்தில் சாமி கும்பிட முடியாது. எல்லாம் தரமட்டமாக போயிருக்கோம். நார்த் இந்தியாவில் ஒரு கோயிலை காட்டுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் அழிச்சார்ல கஜினி. குஜராத் சோமநாதபுரம் உள்பட, தொங்குற லிங்கம் உள்பட, தொங்குற லிங்கம் தொங்கிக்கிட்டு இருக்கோம், சப்போர்ட்டே இருக்காது. பயங்கர ஆச்சரியம் கஜினிக்கு. அவர் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் ஒரு காலில் வந்தாங்க, தயவு செஞ்சு இந்த கோயிலை விட்டு வச்சுருங்கன்னு சொல்லி. அப்படியே வெட்டினார் எல்லார் கழுத்தையும். அந்த குஜராத் கடற்கரையை ரத்த வெள்ளத்தில் மாந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அத்தனை பேர் வெட்டிட்டு உள்ளே போகிறார். எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு கர்ப்பகிரகத்தில் போகிறார். கர்ப்பகிரகத்தில் பார்த்தா அந்த லிங்கம் தொங்குது. அவருக்கு ஃபஸ்ட்டு அது எப்படி தொங்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆசை. அதை உடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, எப்படியா அதை தொங்க வச்சுருக்கான், அவ்வளோ பெரிய புத்திசாலி அங்கே இருக்கவங்க, அதை கண்டுபிடி முதலன்னு இருக்கார். என்ன முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக அங்கே இருக்க ஐயரெல்லாம் வெட்டுறதுக்கு கத்தியை உருவிருக்கார். கத்தியை உருவி வெட்ட போயிருக்காரு. அப்போ அந்த கத்தி அப்படி லைட்டாக ஜெர்க்கு கொடுத்து மேலே தூக்கிருக்கு. அப்போ தான் புரிஞ்சுக்க ரூஃபில் ஏதோ மேக்னெட்டிக் பவர் இருக்குது, ரூஃபை உடறா பார்க்கலான்னாரு.
ரூஃபை போய் உடைச்சாங்க. அவர் நினச்ச மாதிரி லிங்கம் விழுந்துச்சு. அப்படியே கொண்டு வந்து பொதுமக்கள் மத்தியில் போட்டு உடைச்சி உள்ளேருந்து வந்த வைரங்கள் வைடூரியங்கள் இன்னும் பல செல்வங்களை கொள்ளடிச்சிட்டு போனான். அப்போ அந்த தொங்குற லிங்கத்தை உடைச்ச பெருமை அவருக்கு எங்கேயாவது உண்டா? இன்னமும் ஐஎஸ் தீவிரவாதிகள்ன்ற பேரில் அதை தான் செய்கிறாங்க. கஜினி முகமது ஆரம்பித்த விஷயத்தை இன்னும் ஐஎஸ்ன்ற பேரில் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறுத்தலை. எவ்வளோ அப்பாவிகள், சோமநாதபுரத்தில் செத்த அப்பாவிகள் இன்னும் சாகுறாங்க. இப்போ கூட காலையில் நியூஸ் படித்த துருக்கியில் குண்டு வெடிச்சு காலையில் நியூஸ் 30 பேர் செத்துருக்காங்க. பயங்கரவாத தாக்குதல். அவங்களே அழிச்சுக்கிறாங்க. கஜினி முகமது ஆரம்பித்து வச்சது. நார்த் இந்தியாவில் ஒரு கோயில் இல்லாமல் ஆக்கி விட்டானே. அதனால தான் நார்த் இந்தியர்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ கோபம். நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம், ஏன்னா நம்மள ஒரு கோயிலும் அழியல. அதனால் நம்ம நட்பாக இருக்கும், நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்கும். நார்த் இந்தியாவில் இன்னும் பாகிஸ்தான்கிட்ட நம்ம தோத்தா ஏன் கோவம் வருது? பாகிஸ்தான்கிட்ட தோத்தா ஏன் கோவம் வருது? எல்லாம் ஒரு கோயில் இல்லை. அந்த கோயிலில் தான் குதுப்பினாராக மாறி இருக்கு. அந்த கோயிலில் தான் தாஜ்மஹாலாக மாறி இருக்கு. அந்த கோயிலில் தான் அகரா கோட்டையாக மாறி இருக்கு. அந்த கோயிலில் தான் ஃபத்தேபூர் சிக்கரியாக மாறி இருக்கு. அந்த கோயிலில் தான் ஹுமாயூன் கல்லறையாக மாறி இருக்கு. இப்போ நீங்கள் நார்த் இந்தியா போனால் இதான் பார்க்கலாம். டெல்லிக்கு போங்க, குதுப்பினார் காட்டுவான், ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை காட்டுவான், ஜும்மா மசூதி காட்டுவான், இந்தியாவில் பெரிய மசூதின்னு. ஹுமாயூனோட கல்லறை ஒபாமா வந்தப்போ அதான் பார்த்தாரு. ஹுமாயூனோட கல்லறை இருக்குது டெல்லியில். ஆக்ரா போனீங்கன்னா தாஜ்மஹால் காட்டுவான், ஃபத்தேபூர் சிக்கரி காட்டுவான், ஆக்ரா கோட்டை காட்டுவான். ஏதாவது ஒரு இந்து கோயில் கட்டுறாங்களா? பிர்லா பேலஸ், பிர்லா டெம்பிள் மட்டும்தான் இருக்குது. பிர்லா எந்த காலத்தில் கட்டின கோயில் அது? அந்த காலத்தில் கட்டின கோயில் ஒன்று இருக்கா? நம்ம ஊர்லேயும் ஒன்று கூட இருந்திருக்காது. நல்ல வேளை அவங்க வரல. உலகத்திலே வாழ்வதற்கு மிகச்சிறந்த இடம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு. உலகத்திலே வாழ்வதற்கு மிகச்சிறந்த இடம். இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ முன்னேறியவங்கன்னு சொல்லப்பட்ட யூரோப்பியன்ஸ் கூட நிம்மதியாக இல்லை. ஃப்ரான்ஸில் கண்டினியூஸாக அடிக்கிறான். பயந்து போய் யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளில ஓடுறான். நம்ம பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டிலையும் மிக மிகச்சிறந்த இடம் திருச்சி வாழ்வதற்கு. ஏன்? பக்கத்தில் கடல் இருக்கா சுனாமி வர்றதுக்கு? எர்த்துக்குவாக்கு என்னைக்காவது வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்குமா? கல்லணைக்காக பூமியை தோண்டும் போதாவது எர்த்துக்குவாக்கு வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. அப்போ சுனாமி வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை, எர்த்துக்குவாக்கு வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை. மழை பெஞ்சா கூட சுமாராக தான் பெய்யும், ஓவராலாம் பெய்யாது. சென்னை வெள்ளத்தெல்லாம் இங்கே நீ பார்க்க கூட முடியாது. அப்போ உலகத்திலே மிகச்சிறந்த வாழிடம் திருச்சி. இதை விட்டால் நீ வேறு எங்கேயும் போய் நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தி என்றைக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ராஸில் கூட அவ்வளோ, கோயம்புத்தூரில் கூட நடந்திருக்கு. திருச்சியில் ஒரு தீவிரவாத தாக்குதல் இருக்கு. அந்தளவுக்கு சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் திருச்சி மக்கள். இயற்கையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். எங்கேயாவது நிம்மதி? எல்லா ஊர்லேயும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. டெல்லி அழிக்காத மன்னன் உண்டா? அமீர் தைமூர் 1398 அழித்தான். பானிபட் போரில் பாபர் அழித்தார். 2வது பானிபட் போரில் அக்பர் அழித்தார். 3வது பானிபட் போரில் அகமது ஷா அப்தாலி அழித்தான். நாதிர் ஷா அழித்தார். எவ்வளோ பேர் டெல்லி அழித்தாங்க. அவ்வளோ அழிவுக்கும் பிறகு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து நிற்கிறோமே, அந்த இந்தியர்களுக்கு, இந்திய மக்களுக்கு, இந்திய மக்கள் தலைவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர், கஜினி முகமது உள்பட, கோரி முகமது உள்பட எல்லாருமே நம்மளை அழிக்க தான் பார்த்துருக்காங்க. அத்தனை அழிவுக்கு பிறகும் மீண்டும் நிற்கிறோம். சில பேரோட வருகைகள், சில பேரோட தன்னம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையவே மாற்றும், வரலாறையே மாற்றும். இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரிஜினலாக முஸ்லீம்ஸ் உண்டா? முஸ்லீம்ஸ் இங்கே பிறந்தாங்களா? கிறிஸ்துவர்கள் இங்கே பிறந்தாங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முஸ்லீம்கள் எப்படி இங்கே வந்தாங்க? கோரியோட படையெடுப்புனால வந்தாங்க. கோரி படையெடுத்தப்ப நம்ம ஊரில் பிருத்திவிராஜ்னு ஒருத்தர் இருந்தான். பிருத்திவிராஜ் சௌகான்னு சின்ன பையன், 16 வயசு தான். இளைய வயது பையன், இந்து மன்னன், இந்து ராஜபுத்திர மன்னன். ராஜபுத்திரர்கள்லாம் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் இண்டோஸ். ராஜபுத்திரர்கள்லாம் எதிரிகள்கிட்ட மாட்டவே மாட்டாங்க. எதிரிகள்கிட்ட மாட்டினா கூட தீ குடிச்சிட்டு செத்து போயிடுவாங்க பெண்கள். ஏன்னா எதிரிகள் கற்பழிச்சிருவாங்கன்ற பயத்தில் தீ குடிச்சிட்டு செத்து போயிடுவாங்க. அதுக்கு பேர் ஜவுகார்னு பேர். ஆம்பளைங்க எதிரிகள்கிட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்கு நீ என்னை விட்டு நான் ஒன்றை விட்டுன்னு செத்து போயிடுவாங்க. அவங்களுக்குள்ளே எதிரிகள்கிட்ட ஒருத்தன் மாட்ட மாட்டான். அவ்வளோ வீரமான இந்துக்கள் ராஜபுத்திரர்கள். அதில் ஒருத்தன் தான் பிருத்திவிராஜ். கோரி எதிர்த்து சண்டைக்கு போனான். என்ன முகமது பின் காசிம் வந்தார், கஜினி வந்தார், 17 தரம், எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க, வாங்க நான் வரேன், என் பின்னாடி முடிஞ்சா வாங்கன்னு தன்னம்பிக்கையோடு கிளம்புனா பிருத்திவிராஜ். 16 வயசில் அந்த தன்னம்பிக்கையை நம்ம கற்றுக்கணும். 16 வயசில் தன்னம்பிக்கையோடு போனால் எல்லா ராஜபுத்திர மன்னர்களும் பின்னாடி போனாங்க. முதலாம் தரையன் போர் 1191 ஜெயிச்சுட்டான் பிருத்திவிராஜ். மிகப்பெரிய சுல்தான் மன்னன் கோரி, சின்னோண்டு 16 வயசு இந்து மன்னன் பிருத்திவிராஜ் ஜெயிச்சான் முதல் போரில். 2வது போரில் தோற்று போயிட்டான். 2ஆம் தரையன் போரில் பிருத்திவிராஜ் தோற்று போயிட்டான். முதல் போரில் அவ்வளோ பெரிய சுல்தானை ஜெயிச்ச பிருத்திவிராஜால் 2வது போரில் ஜெயிக்க முடியல. ஏன்னா ஒரு பாழா போன காதல் லவ் அழிக்கும். காதல் அழிவு செயலை கொண்டு போச்சு.
ஏன்னா ராணி சம்யுக்தான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவங்க அப்பா ஜெயச்சந்திரன், அவங்க லவ் பிடிக்கல. அதனால் அவன் செகண்ட் போருக்கு சப்போர்ட்டே பண்ணல. அதில் கடுப்பாக சப்போர்ட் பண்ணாமல், லவ்வில் சப்போர்ட் பண்ணாமல் விட்டதுனால தோற்று போயிட்டான் பிருத்திவிராஜ். ஜெயச்சந்திரன் சப்போர்ட் வந்திருக்கணும், வரல, தோற்று போயிட்டான். தோற்று போயிட்ட பிருத்திவிராஜை கோரி என்ன பண்ணான்? ஏன்னா கோரி தோற்று போனப்போ பிருத்திவிராஜ் மன்னிச்சு விட்டான். இன்று போய் நாளை வான்னு ராமன் மாரி சொல்லி விட்டான். இன்று போய் நாளை வான்னா பயங்கர அவமானம் கோரிக்கு. அசிங்கத்தோடு திரும்பி வந்தார். தோத்த அன்னைக்கு கோரி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட ஒரு வருஷத்துக்கு அவர் மாற்றலைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா அந்த வேகம் குறைஞ்சிருன்றதுக்காக ஒரு வருஷம் அந்த ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அடுத்த வருஷம் அப்படியே படையெடுப்புக்கு வரார். அதே தரையில் சண்டை நடக்குது பிருத்திவிராஜுக்கும் கோரிக்கும். 2வது போரில் பிருத்திவிராஜ் தோற்று போகிறார். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க உடனடியாக பிருத்திவிராஜை கொன்னுடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோரி சொல்கிறாரு, ஒரு வருஷமாக இந்த சின்னோண்டு பையன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். நான் ஊரில் கூட்டு போய் வச்சு டெய்லி கை தனியாக கால் தனியாக வெட்டி தான் கொள்ளுவேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஊர் மக்களுக்கு நான் காட்டணும். அப்போ தான் ஊர் மக்கள் என்னை மதிப்பாங்க, நாட்டு மக்கள் என்னை மதிப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே சுற்றி இருக்கவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஆபத்து, அவன் வில்வித்தையில் பெரிய ஆள், விட்டிங்கன்னா தப்பிச்சிடுவான், அப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து, விடாதீங்க, உடனடியாக கொல்லுங்க. என்னையா அவ்வளோ வில்வித்தையில் பெரிய ஆள் கோரி? ஆமாங்க பெரிய ஆளுங்க. சரி, அவ்வளோ பெரிய ஆள் இருந்தால் கண்ணை மட்டும் பிடுங்குன்றான். நம்ம ஊர் பிருத்திவிராஜனோட கண்ணை பிடுங்கியாச்சு. கண்ணை பிடுங்கிட்டாங்க. கண்ணை பிடுங்கினாலும் அவர் வில்வித்தையில் பெரிய ஆளுங்க, பயங்கரமாக அடிப்பாருங்க, தயவு செஞ்சு அவரை கொல்லுனுங்க அப்படிங்கிற நான் சுற்றி இருக்குவேன். கோரிக்கு பயங்கர கடுப்பு, இதெல்லாம் ஓவரு. வில்வித்தன்னு சொன்னீங்க, கண்ணை பிடிங்கியாச்சு, இன்னமும் நீங்கள் அவன் வில்வித்தன்னா கண்ணை பிடுங்கணும் எப்படி அடிக்க முடியும்? அடிப்பாங்க. அப்படியா? சரி, இந்த ஆப்பிள் அடிக்க சொல்லு. ஒருத்தன் தலையில் ஆப்பிள் வச்சு அடிக்க சொல்லு. பக்கத்தில் கோரி நிற்கிறாரு. அவன் ஒரு கண் இல்லாதவன் அடிக்கிறான். இந்த ஆப்பிள் எவன் தலையில் இருந்துச்சு அவனை நிலைமையை யோசிச்சு பாருங்க. கண் இல்லாதவன் அடிக்கிறான்னா அவன் எப்படி ஃபீலிங்கில் நின்றுருப்பான். அப்போ பிருத்திவிராஜ் கேட்குறாரு தூரத்தில் இருந்துட்டு, ஆப்பிள் எங்கே இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது. கோரி எங்கே இருக்கார்? அது எதுக்கே உனக்குன்னு கேட்குறேன். இல்லைங்க, நான் தவறுதெல்லாம் கோரி எகிரிய அடிச்சிடக்கூடாதுல்ல, கண்ணு தெரியாமல் அடிக்கிறேன், அதனால் கொஞ்சம் கோரி எங்கே இருக்காருன்னு சொல்லிடுங்க. சரி, கோரி இந்த பக்கம் இருக்கார், அவர் அடிச்சிடாத, ஆப்பிள் அடி. அப்படியே ஆப்பிள் இப்படி குறி பார்த்தவன் அப்படியே திருப்பி கோரி அடிச்சிட்டான். ஒரே அடி கோரி. ஆனால் சாவலை, விஷ அம்பு தான். விஷ அம்பாக இருந்தால் தான் சாவலாம், மற்றபடி சாவலை, தப்பிச்சிட்டார். ஆனால் அங்கேயே கண்டந்தொண்டமாக வெட்டி கொண்டாங்களே பிருத்திவிராஜை. அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் மன்னரை ஜெயித்தவர் பிருத்திவிராஜ். ஆனால் ஒரு நமக்குள்ளே இருந்த ஒற்றுமை இல்லாத தன்மையினால், அவருக்கு சப்போர்ட் பண்ணாதனால அடுத்த போரில் தோற்று போய் இந்த வித்தையெல்லாம் காமிச்சு கண்டந்தொண்டமாக வெட்டி கொண்டாங்க. ஆனால் கண்ணு பிடுங்கினாலும் தன்னம்பிக்கையோட கோரி அடித்தாங்க. அந்த தன்னம்பிக்கையை நம்ம கற்றுக்கணும். கண்ணை பிடுங்கினாலும் தன்னம்பிக்கையோடு அடித்தான். அதனால தானே அப்துல் கலாம் பேர் வச்சார். அடுத்த மகாத்மா அவர், தற்கால மகாத்மா அவர். அதனால தான் அவர் பேர் வச்சார். பிருத்திவின்னு ஒரு ஏவுகணைக்கு பேர் வச்சார். அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், திரிஷூல், நாக், 5 ஏவுகணைகள் தயாரித்தார் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஃபஸ்ட்டு தயாரித்தது ராக்கெட்டு, மேலே போகிறது. மேலே ஏன் போகுது? சேட்டலைட்டை கொண்டு போகுது. சேட்டலைட்டு தானாக மேலே போகாது, ராக்கெட்டில் வச்சு தான் அனுப்பணும். அதுக்காக அவர் தயாரித்தது தான் ராக்கெட்டு. ராக்கெட்னா SLV, சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அதை தயாரித்து முடித்த உடனே அவருக்கு இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டார். அந்த ராக்கெட் எப்படி மேலே போதோ அதேமாரி அடுத்த நாட்டில் போய் விழுவுற மாதிரி ஏவுகணைன்ட்டார். அதே தொழில்நுட்பத்தை வச்சு தான் அவர் ஏவுகணை தயாரித்தார். அப்போ தான் அந்த ஏவுகணைகளில் 5 ஏவுகணைகள் தயாரித்தார். அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், திரிஷூல், நாக். அதில் ஒன்று இந்த பிருத்திவிராஜ் சௌகானுக்காகவே நான் பிருத்திவின் பேர் வைக்கிறேன்னு சொல்லி வச்சார். அப்போ மிகப்பெரிய வெற்றி வீரனாக திகழ்ந்தவன், எதிரி கையால் வெட்டுப்பட்டு செத்தவன் பிருத்திவி. நம்ம அவனை பெருமைப்படுத்துகிறோம். ஆனால் என்னைக்கெல்லாம் நீங்கள் பிருத்திவி ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்னு பேப்பரில் படிக்கிறீங்களோ, அடுத்த நாள் பாகிஸ்தான் கோரி ஏவுகணை சோதனை வெற்றின்னு செய்தியும் படிப்பீங்க. நீங்கள் நம்ம பிருத்திவி ஏவுகணை சோதனை வெற்றின்னு பண்ணோம்னா அடுத்த நாளே பாகிஸ்தான்காரன் கோரி ஏவுகணை வெற்றின்னுவான். ஏன்னா கோரி முஸ்லீம் இல்லை, அதனால் பாகிஸ்தான் சொந்தம் கொண்டாடுறான். அந்த சைட்லேருந்து தானே வந்தாங்க. நம்ம பிருத்திவி வெற்றினா அவன் கோரி வெற்றி. நம்மளாவது ஒரு ஏவுகணைக்கு தான் பிருத்திவின் பேர் வச்சுருக்கோம். அவன்கிட்ட இருக்க எல்லா ஏவுகணைக்கும் கோரின்னு தான் பேர் வச்சுருக்கான். ஏன்னா பிருத்திவியாவது தோத்த மன்னன், கோரி ஜெயிச்ச மன்னன். அந்த கோரி பிருத்திவிராஜை தோக்கடிச்சிட்டு குதுப்புதீன் ஐபக்குன்னு ஒருத்தர் விட்டுட்டு போனார். அதனால் இங்கே வந்தது தான் முஸ்லீம் வம்சம், முஸ்லீம் ஆட்சி, முஸ்லீம் இனம் எல்லாமே. அப்போ ஒரு கோரியோட வெற்றி இந்திய வரலாறே மாற்றிச்சு. அவரோட தன்னம்பிக்கை போரில் ஒரு பக்கம் நம்ம பிருத்திவிராஜோட தன்னம்பிக்கையை பாராட்டுற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் முதல் போரில் தோற்றிருந்தாலும் தன்னம்பிக்கையோட ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அடுத்த போரில் ஜெயிச்ச கோரியோட தன்னம்பிக்கையும் நம்ம பாராட்டணும். எதிரியாக இருந்தாலும் அவனுடைய தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டணும்.
முதல் போரில் தோத்துட்டதுனால சோர்ந்து போய் உட்காந்தாரா? சின்ன பையன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானேன்னு அதோட ஒதுக்கி போனாரா? இல்லையே. அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினா கூட கோவம் வேகம் குறைஞ்சிரும்னு மாற்றாம இருந்து வந்து ஜெயிச்சார். ஜெயிச்சதோட இல்லை, கஜினி மாரி கொள்ளடிக்கிறதுலாம் அவருக்கு நோக்கம் இல்லை. கோரிக்கு ஆட்சியை ஏற்படுத்தினார் குதுப்புதீன் ஐபக் மூலமாக. கிட்டத்தட்ட அதிலேருந்து 6 நூற்றாண்டுகள் இந்தியா முஸ்லீம்களால் ஆட்சி செய்யப்பட்டது. 6 நூற்றாண்டுகள். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து. வாஸ்கோடகாமா வந்தார் போர்ச்சுகீஸ்லேருந்து 1498. அதை தொடர்ந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, இங்கிலீஷ் வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க, ஃப்ரெஞ்சு வந்தாங்க, இப்படி பல யூரோப்பியன்ஸ் வந்தாங்க. இவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். 1498 வந்தவங்க 1947 வரைக்கும் அந்த கிறிஸ்டியன்ஸ் தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க பல நூற்றாண்டுகள். அப்போ எப்பயோ சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் எப்பயோ அசோகர் மௌரியர் காலத்திலையும் இந்துக்களாக இருந்த நம்ம பல நூற்றாண்டுகள் முஸ்லீம்களாலையும் கிறிஸ்தவர்களாலையும் ஆட்சி செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இப்படி இவங்களாம் வந்ததுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் முக்கியம், அவங்களோட தன்னம்பிக்கை தான் முக்கியம். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்துக்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, சரிசமமாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமய நல்லிணக்கணம், இந்த செக்குலரிசம், இந்த சமய சார்பற்ற தன்மை உலகத்தில் வேறு ஒரு நாட்டில் கூட கிடையாது. நம்மளை மாரி எல்லா மதமும் ஒற்றுமையாக இருக்க நாடு ஒரு நாட்டில் கூட கிடையாது. ஒபாமாவுக்கே அது பெரிய ஆச்சரியம். இப்போ வந்தால் 2015 ரிப்பப்ளிக் டேவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக. அப்போ அவர் பார்லிமெண்ட்டில் பேச விட்டோம். அப்பயே அவர் அதான் சொல்லிட்டு போனார், இந்தியா என்று வரைக்கும் சமய சார்பற்ற தன்மையை கடைபிடிக்கிறதோ அன்று வரை இந்தியாவை அழிக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போனார். அப்போ எப்பயோ நடந்த மாற்றங்கள் இன்றைக்கி எல்லா சமயமும் நம்ம சேர்ந்து வாழ்கிறோம். சகோதரத்துவத்தை கற்றுக்கிட்டோம். காந்தி வளர்த்து விட்டார். அதை இன்னும் நமக்குள்ளே இருந்துச்சு, இருந்தாலும் அப்பப்போ சில பேர் அதை கெடுத்தாங்க. அதெல்லாம் மீறி காந்தி வளர்த்து விட்டார். பாகிஸ்தானுக்கு நம்ம ஒரு 50 கோடி கொடுக்கணும், நேரு கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன் கொடுக்க மாட்டேன்? பாகிஸ்தான்காரங்க ஜம்மு காஷ்மீர் வேணும் நடமுடிக்கிறாங்க, ஜம்மு காஷ்மீருக்காக சண்டை போடுறாங்க, நான் 50 கோடி கொடுக்க மாட்டேன்னாரு நேரு. காந்தி உண்ணாவிரதம் இருந்தார்ல, எதிரி நாடாக இருந்தாலும் 50 கோடி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்ட கொடுத்துரு, அதான் நியாயம், நீ கொடுக்காட்டி நான் செத்து போடுன்னு போய் உண்ணாவிரதம் இருந்தார். அதனால தான் ஒரு இந்துவின் கையாலேயே கொல்லப்பட்டார். காந்தியை கொண்டது ஒரு முஸ்லீமா? காந்தியை கொண்டது ஒரு கிறிஸ்துவனா? காந்தியை கொண்டது ஒரு இந்து, ஆர்த்தோடாக்ஸ் இந்து, நாதுராம் கோட்ஸே. அதுக்கு நான் பெருமைப்படுறேன்னு தான் பேசினார் அவர், சிறுமைப்படுறேன்னு பேசவே இல்லை. ஒரு இந்து. அதனால தான் காந்தி சாகும்போது 3 குண்டு டப்புன்னு 3 குண்டு பட்டு சாகும்போது அந்த நாதுராம் கோட்ஸேவோட கோட்டு இப்படி கழலும் போது உள்ள ஃபுல்லாக காவி ட்ரெஸ்ஸு. அதை பார்த்து தான் காந்தி ஹே ராம் அப்படின்னு செத்தார். நம்ம தானே கொண்டோம். பிரிட்டிஷ்காரன் எப்போ நினச்சாலும் கொண்டிருக்கலாம் காந்தியை, ஒரு செகண்டு கூட ஆகாது. ஒரே ஒரு தூக்கு தானே கொடுத்துருக்கலாம், பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் கொடுத்தா மாதிரி. உப்பு சத்தியாகிரகத்தை காந்தி பண்ண விட்டு தான் வேடிக்கை பார்த்தாங்க, அரெஸ்டே பண்ணல கடைசி வரைக்கும். வெள்ளையனை வெளியேற இயக்கத்தை பண்ண விட்டு தான் வேடிக்கை பார்த்தாங்க, அரெஸ்டே பண்ணல கடைசி வரைக்கும். ஒத்துழையாமை இயக்கத்தை பண்ண விட்டு தான் வேடிக்கை பார்த்தாங்க, அரெஸ்டே பண்ணல கடைசி வரைக்கும். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இயங்க விட்டாங்க. ஆனால் என்னைக்கு சுதந்திரம் வாங்கணுமோ அன்னையிலேருந்து காந்தி ஃப்ரீயாகவே இயங்க முடியல. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் காந்திக்கு இருந்த இண்டிபெண்டன்ஸ், காந்தியோட சுதந்திர போராட்ட உணர்வுகள் சுதந்திர இந்தியாவில் அவருக்கு கிடைக்கலையே. சுதந்திரம் வாங்கி எவ்வளோ நாள்? 47 ஆகஸ்ட்டில் வாங்கினோம், ஜனவரி 48 கொண்டுட்டோம். யார் கொண்டா? வெளிநாட்டிலேருந்து யாராவது கொண்டாங்களா? பிரிட்டிஷ் ஆர்மி கொண்டுச்சா? பிரிட்டிஷ் ஆர்மி தான் காந்திக்கு இறுதிச் சடங்கை நடத்தினாங்க. அந்த இறுதிச் சடங்கில் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் ஒரு நாட்டின் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி அல்ல, இவர் ஒரு நாட்டின் ராஜா அல்ல, இவர் ஒரு நாட்டின் முடிசூடா மன்னன் அல்ல, இவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்ல, இவர் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி அல்ல, இவர் ஒரு நாட்டின் சர்வாதிகாரி அல்ல, ஆனால் அனைத்தையும் கடந்தது போல் இவரின் விரல் நுனி அசைவில் இந்தியாவே கட்டுப்பட்டு கிடந்தது அப்படின்னு அவன் வர்ணிச்சான், பிரிட்டிஷ்காரன் வர்ணிச்சான். எந்த அரசியல் பதவிக்காவது ஆசைப்பட்டாரா காந்தி? ஒரு அரசியல் பதவியில் இருந்தாரா? அவர் நினச்சிருந்தா எல்லா வருஷமும் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வருஷம் தான் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த மாதிரி தலைவர்களை பார்க்க முடியுமா? இப்போது ஒரு வருஷம் தான் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். 1924 பெல்கான் கர்நாடகாவில். வேறு எப்பயுமே இல்லை, துச்சமாக மதித்தார், பதவியே வேண்டான்னார். அதுதான் உண்மையான லீடர்ஷிப். அவர் எந்த பதவியிலும் இல்லை, நம்ம அவர் சொன்னால் கேட்டோம், அவர் வான்னா வந்தோம். சுபாஷ் சந்திரபோஸ் கூப்பிட்டு அவ்வளோ பேர் போகல, திலகர் கூப்பிட்டு அவ்வளோ பேர் போகல, ராஜேந்திர பிரசாத் கூப்பிட்டு அவ்வளோ பேர் போகல, நேரு கூப்பிட்டு அவ்வளோ பேர் போகல, காந்தி கூப்பிட்டு அவ்வளோ பேர் போய் நின்னோம். இதுக்கே அவர் எந்த தலைவரும் கிடையாது, அந்த கட்சி கூட தலைவர் கிடையாது அவர். ஆனால் கூப்பிட்டா போய் நின்னோம். அது உண்மையான லீடர்ஷிப். அந்த தன்னம்பிக்கையை நம்ம கற்றுக்கணும். அவர் கடைசி வரைக்கும் நோபல் ப்ரைஸை கொடுக்க மாட்டாங்கல்ல, நோபல் பீஸ் ப்ரைஸை. அது சதியா எதுவானே தெரில. ஆனால் நல்ல வேலை கொடுக்கல. கொடுத்துருந்தா விருதுக்கு தான் சிறுமை.
கொடுத்துருந்தா விருதுக்கு தான் சிறுமை. நல்ல வேலை கொடுக்கல. விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ல. இன்றைக்கி வரைக்கும் ஒரு பாரத ரத்னா கொடுத்துருப்போமா அவருக்கு? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. காமராஜர் கூட கொடுத்தாச்சு. பாரத ரத்னா கொடுத்துருப்போமா அவருக்கு? காமராஜர் செத்து அடுத்த வருஷமே கொடுத்தோம் பாரத ரத்னா. காந்தி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே. நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சாங்க. நினச்ச வருஷத்தில் நம்ம கொண்டுட்டோம். அந்த வருஷம் கொள்ளாட்டி 48 கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் செத்தவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடையாது, அதனால் நிறுத்திட்டாங்க. இப்போ அந்த ரூல்ஸ் உண்டு. ஆனால் இப்போ நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். காந்திலாம் விருதுகளுக்கு அப்பாற்பட்டவர். உலகத்துக்கே ராஜான்னு சொல்லப்படுறவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட். அவர் தான் உலகத்துக்கே கிங்கு. எல்லாரும் அவர் சொன்னால் கேட்கணும். ஒபாமா, இப்போ ஒபாமா அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு அமெரிக்காவோட பிரசிடெண்ட், உலகத்துக்கே தலைவர் மாதிரி நீங்கள் யாரோட டின்னர் சாப்பிட விரும்புகிறீங்க? அதாவது இது ஒரு ஃபேமஸான கேள்வி வெளிநாடுகளில். நம்ம யாரோட டின்னர் சாப்பிட விரும்புகிறோங்கிறது. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தகுதி இருக்கணும். அப்போ காந்தி சொன்னார், அமெரிக்காவில் எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார், வாஷிங்டன் இருக்கார், எவ்வளோ பேர் இருக்காங்க, பெஞ்சமின் பிராங்க்லின் இருக்கார், எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு காட்டு மிராண்டி நாட்டில் பிறந்த காந்தியோடு தான் நான் டின்னர் சாப்பிட விரும்புகிறேன்னு சொன்னார் ஒபாமா. காந்தியோடு தான் நான் டின்னர் சாப்பிட விரும்புகிறேன்னாரு. அவர் ரூமில் இருக்க ஒரே ஃபோட்டோ காந்தியோட ஃபோட்டோ. ஒபாமாவோட அலுவலகத்தில் இருக்க ஒரே ஃபோட்டோ காந்தியோட ஃபோட்டோ. வேறு யார் ஃபோட்டோவும் கிடையாது. ஏன்னா கருப்பர் இல்லை ஒபாமா. கருப்பர்கள் மேலே வந்ததுக்கு யார் காரணம்? முதல் காரணம் காந்தி தானே. தென்னாப்பிரிக்காவில் போய் ஆரம்பித்து வச்சார்ல. தென்னாப்பிரிக்காவில் போய் காந்தி தானே ஆரம்பித்து வச்சார். அதை தொடர்ந்து தானே மார்ட்டின் லூதர் கிங்கு, அதை தொடர்ந்து தானே நெல்சன் மண்டேலாவே. தென்னாப்பிரிக்காவின் காந்தின்னு தானே சொல்கிறாங்க நெல்சன் மண்டேலாவை. அமெரிக்காவின் காந்தின்னு தானே சொல்கிறாங்க மார்ட்டின் லூதர் கிங்கு. அப்போ உலகத்துக்கே ரோல் மாடல் நம்ம ஊரை சேர்ந்தவர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச நூல் நம்மளோட திருக்குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் குரல் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது நம்ம புக்கை பார்த்து படிக்கல. அவர் லியோ டால்ஸ்டாய், ரஷ்ய எழுத்தாளர், அவர் எழுதின போரும் அமைதியும்னு ஒரு புக்கு, அதில் பார்த்து இந்த குரலை படித்து இது இது இந்தியாவிலே அது எழுதியிருக்காங்க, இவ்வளோ 2 லைன் 1.25 அடியில் இவ்வளோ அர்த்தத்தையாக வச்சுருக்காங்க, யார் இது எழுதுறதெல்லாம் விசாரித்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் திருக்குறளை கற்றுக்கிட்டார். தமிழில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு கைத்து போடுவார். நம்மள ஒருத்தருக்காவது குஜராத்தியில் கைத்து போட தெரியுமா? ஆனால் அவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு தமிழில் கைத்து போடுவார், தமிழில் பேசுவார். அவர் இங்கே வந்தால் திருவிக்காதான் தமிழில் பேச்சை மாற்றி விடுவார், டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஆனால் பல நேரங்கள் அவரை நிறுத்திட்டு இவர் தமிழில் பேசியிருக்கார். ஒரு மேடையில் ஒருத்தர் எழுந்து ஆங்கிலத்திலே பாராட்டியிருக்கார் காந்தியை. தொடர்ந்து ரொம்ப நேரம் பாராட்டியிருக்கார். காந்தி உடனே அங்கேயே போய் அவரை தடுத்து நிறுத்தி, உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? ஏன் என்னை தொடர்ந்து ஆங்கிலத்தில் பாராட்டுற? ஒன்று நான் பிறந்த தாய்மொழி குஜராத்தில் என்னை பாராட்டணும், இல்லையா உனக்கு தெரிஞ்ச தமிழில் பாராட்டணும். ரெண்டுமே இல்லாமல் யாருக்கும் தெரியாத ஆங்கிலத்தில் பாராட்டுறிய, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? முதல்ல குஜராத்தியில் பாராட்டு, இல்லை தமிழில் பாராட்டு. எனக்கு தெரிஞ்ச குஜராத்தியாக இருக்கட்டும், இல்லை உனக்கு தெரிஞ்ச தமிழாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் விட்டு எவனோ ஒரு 3வது மொழியில் பேசவே பேசாதுன்னு அங்கேயே தடுத்து நிறுத்தினார். காந்திக்கு இருந்தது மொழிப்பற்று. தமிழில் கையெழுத்து போடுவார், தமிழில் கையெழுத்து போடுவார். இங்கே எத்தனை பேர் அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்க? பெரியவங்களும் கையெழுத்து போடலாம். அரசு பள்ளிகள் நிறைய பெரியவங்க, ப்ரைவேட் பள்ளியோ. எத்தனை பேர் சத்துணவு சாப்பிட்டு படிச்சிங்க? இப்போ இருக்க இளைய தலைமுறையில் யார் சத்துணவு? பாருங்கள் எத்தனை பேர் கை தூக்குறாங்க பாருங்கள். இப்போ இந்த நிமிஷம் இன்னைக்கு இளைய தலைமுறை எவ்வளோ பேர் சத்துணவு சாப்பிட்டு படிக்கிறாங்க? அதுக்கு மிகப்பெரிய காரணம் காமராஜர் இல்லையா? அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? அவர் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை அவர் கையில் வச்சு தானே யோசிச்சார். அவர் போட்ட சத்துணவோட தானே இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்றோமா இல்லையா? அவர் உருவாக்கினது தானே பெல்லு, அவர் உருவாக்கினது தானே என்எல்சி, அவர் உருவாக்கினது தானே சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு? அவர் உருவாக்கினது தானே OFT. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி வந்திருக்கா? ஒரு பெரிய திட்டம் வந்திருக்கா? அப்போ எதிர்காலம் யார் கையில் வச்சு யோசிக்கணும்? நம்ம கையில் வச்சு யோசிக்கணும். காமராஜர் யோசித்த மாதிரி அவரை மாரி நாகரிகம் கற்றுக்கணும். மேடையில் அப்படி தான் ஒரு கம்யூனிஸ்ட் லீடரை ஒரு மேடையில் இருக்க ஒருத்தன் எழுந்து திட்டுறான். அந்த கம்யூனிஸ்ட் லீடருக்கு கால் கொஞ்சம் நொண்டி, அந்த ஊனத்தை சொல்லி திட்டுறான் ஒருத்தன் காங்கிரஸ்காரன். காமராஜர் மேடையில் இருக்கார். அவன் கம்யூனிஸ்டோட நொண்டி, அந்த தலைவருக்கு நொண்டி இருக்கு, அதாவது கால் ஊனம், அதை சொல்லி திட்டுறான். உடனே காமராஜர் மேடையிலே பிடிச்சி அவனை பற்றி கருத்துக்களை எதிர்கருத்துக்களை சொல்லு, அவரோட ஊனத்தை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி மேடையிலே திட்டி உட்கார வச்சாரு. அந்த அரசியல் நாகரிகம் நம்ம அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டாமா? அந்த மேடை நாகரிகம் நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டாமா? ஜீவான்னு ஒரு கம்யூனிஸ்ட் லீடர்,
தாம்பரத்துக்கு அவ்வை இல்லத்துக்கு திறக்க போகிறார் காமராஜர், அடிக்கல் நாட்ட போகிறார் அவ்வை இல்லத்துக்கு. ஒரு பள்ளிக்கூட திருவிழா. தாம்பரத்தில் தான் ஜீவா தங்கியிருக்கார், கம்யூனிஸ்ட் லீடர். ஜீவாவை போய் கூட்டிகிட்டு போகலான்னு யோசிக்கிறார் காமராஜர். அதனால் வண்டியை நேராக ஜீவா வீட்டுக்கு விடுன்றார். ஜீவா வீட்டுக்கு போனால் கூரை வீடு, உட்கார கூட சேர் இல்லை, நின்றுக்கிட்டே பேசுகிறாங்க. 2 தலைவர்கள், இவரும் சேர் கேட்கல, டீசன்சி கருதி நின்றுக்கிட்டே பேசுகிறாங்க. பேசி நலம் விசாரிப்புலாம் முடிஞ்ச பிறகு வா போகலாம், பள்ளிக்கூட தரப்பு கூப்பிட்ருக்காங்க, நீயும் வா போகலாம். இல்லை நான் வரல, நீ போ. இல்லை நீ வந்தே ஆகணும், நீ இங்கே இருக்க, நான் விட்டுட்டு எப்படி போ. 2 பேரும் எதிர்கட்சி, நல்லா யோசிக்கணும். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிர்கட்சி, எப்படி பேசிக்கிறாங்க பாரு. அப்போ நீ போங்கிறாரு. இல்லை நீ வந்தே ஆகணும். சரி, அப்போ நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இல்லை நீ வந்தே ஆகணும். இல்லைப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். சரி, கண்டிப்பாக வந்துடணுன்ட்டு போகிறார். அங்கே போய் ஜீவா வர வரைக்கும் நிகழ்ச்சியை நிறுத்துறார். ஜீவா கொஞ்சம் தாமதமாக வராரு. வந்தவொடனே காமராஜர் கண்டிக்கிறார். ஏம்மா, உனக்காக நிகழ்ச்சி எவ்வளோ நிற்கிது, நான் ஏன் அவ்வளோ கூட்டம் என் கூட வரல, வந்திருக்கலாமே, உனக்காக எவ்வளோ பேர் காத்திருக்காங்க. இல்லை காமராஜ், என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சட்டை, அதை நான் துவைச்சி காய போட்டு தான் போட்டுக்கிட்டு வரணும், அதுக்காக தான் டைம் கேட்டேன், தயவு செஞ்சு கோச்சிக்காதன்னார். அப்படி மேடையிலே காமராஜர் எழுந்து அழுது கட்டி பிடிச்சி அவரை பாராட்டு. இன்றைக்கி ஒருத்தர் பார்க்க முடியுமா? நம்மளே எத்தனை சட்டை மாத்திரம். அவ்வளோ எளிமையான தலைவர்கள். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு காமராஜ் கேட்டார், ஜீவா குடும்பத்தை வர வச்சு மற்றவங்கள்ட்ட கேட்டார், என்ன இவன் எவ்வளோ கஷ்டப்படுறானா, ஒரு சட்டை தான் இருக்குன்றான். ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் சொன்னால் எது வேணால் பண்ணலாம், நீங்கள் தான் சிஎம், நீங்கள் சொன்னால் எது வேணால் பண்ணலாம் ஜீவாவுக்கு. இல்லை, நான் சொன்னால் எது சொன்னாலும் வாங்கிக்க மாட்டான், அவன் ரோஷக்காரன், கௌரவக்காரன். நான் சொன்னால் ஒன்று கூட கேட்க மாட்டான், வாங்க மாட்டான். வேறு ஏதாவது ஒரு மெத்தடு யோசிங்க. இல்லை, ஒரு ஒய்ஃபு வேலை இல்லாமல் இருக்காங்க, டீச்சருக்கு படிச்சிருக்காங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவங்களுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலில் டீச்சர் போஸ்ட்டு போடும். ஆனால் நான் போட்டுன்னு அவனுக்கு தெரியவே கூடாது, மெரிட்டில் வந்த மாதிரி இருக்கணும். நான் டீச்சர் போஸ்ட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சால் வாங்க மாட்டான், ரோஷக்காரன், மெரிட்டில் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி காப்பாற்றின எதிர்கட்சியை, ஆளுங்கட்சிக்குள்ள எதிர்கட்சியை. அவங்க அம்மா சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, உன்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடின்னு கண்ணதாசன் எழுதினார் ஒரு ஊழலில் பட்டினத்தில் புத்தத்தில். அந்த சிவகாமி சிஎம்மோட அம்மா, சீஃப் மினிஸ்டரோட அம்மா. சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லை, ஆல் இண்டியா லெவல் லீடர் அவரோட அம்மா விருதுப்பட்டியில், விருதுநகரில் தங்கியிருக்காங்க. ஆனால் போகிறதுக்கு ஒரு பாத்ரூம் டாய்லெட் இல்லை, ஓப்பனில் தான் போகணும். இன்னுமே நம்ம ஊரில் பல ஊரில் பாத்ரூம் டாய்லெட் இல்லை. அதான் ஸ்வச் பாரத் ஆரம்பித்து டாய்லெட் கட்ட சொல்கிறார் மோடி. அப்போ சிவகாமி அம்மாவுக்கு பாத்ரூம் டாய்லெட் இல்லை. சிஎம் வீடுன்னு சொல்லி பாத்ரூம் டாய்லெட் கட்ட வந்தாங்க. சிஎம் ஒரு உத்தரவு போட்டாலும் கூடாதுன்றல. எங்கள் அம்மாவுக்கு கட்டுற சரி, எங்கள் அம்மா மாதிரி எத்தனை கல்வி இருக்குது தமிழ்நாட்டில், அத்தனை பேருக்கும் கட்டி கொடுக்குறேன்னா கட்டி கொடு. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் வேணான்ட்டார்ல. வெங்கட்ராமன் ஒரே ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிட்டு போய் கொடுத்தாரு சிவகாமிக்கு. ஊரில் இருக்க எல்லா பாட்டியும் வாங்கி கொடுப்பியா, ஏன் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா டேபிள் ஃபேனை முதல்ல எடுன்ட்டார். பைப்பு கனெக்ஷன் ஒன்று போட்டு கொடுத்தாங்க நகராட்சியிலேருந்து என்ன எங்கள் அம்மாவுக்கு மட்டும் போட்டு கொடுக்குற, ஊரில் இருக்க எல்லாருக்கும் போட்டு கொடு, இல்லாட்டி எங்கள் அம்மாவது எடு அப்படின்ட்டார். ஊரில் இருக்க பெரியவங்களாம் சிஎம்மோட அம்மான்னு என்னை பார்க்க வராங்க. வர்றவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வாங்கி கொடுக்கணும், கலர் வாங்கி கொடுக்கணும், நீ கொடுக்குற 50 ரூபா பத்தில் ஒரு 100 ரூபாயா கொடு அப்படின்னு லெட்டர் போட்டாங்க. ஒன்றை எதுக்கு பார்க்க வரான் அவன் எதுக்கு ஒன்றை பார்க்க வரான்னு வந்தால் அவன் உனக்கு சோடா வாங்கி கொடுக்கட்டும், நீ எதுக்கு அவனுக்கு சோடா வாங்கி கொடுக்குறேன்னு. அதெல்லாம் முடியாது போ அப்படின்ட்டார். அந்த 50 தான், ஒரு காப்பி தண்ணி கூட காசு கொடுக்கல. ஒரு நண்பர் போய் கூப்பிட்டாரு காமராஜரை, நான் என் பொண்ணுக்கு திருமணம் வச்சுருக்கேன், ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டேன் நீ வருவன்னு என் நண்பன்னு. இப்போ பாலிய நண்பர்கள் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டேன் நீ என் பொண்ணு கல்யாணத்துக்கு வருவன்னு, தயவு செஞ்சு வந்துரு. காமராஜர், அதெல்லாம் முடியாது போயா, யாரை கேட்டு வச்சா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, சிஎம் வேலையை விட்டுட்டு உன் கல்யாணத்துக்கு வருவேண்ணா. என்னப்பா நம்மளாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட நிறுத்திக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை வச்சுக்காத. காமராஜர் அவரோட இயல்பை மீறி பேசினார். அந்த வந்த நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஐயோ காமராஜர் இப்படிலாம் பேச மாட்டார் அப்படின்னு வருத்தத்தோடு அழுதுகிட்டே வீடு வந்தார். கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் தண்ணிக்கு ரொம்ப சோகமாக அந்த நண்பர் உட்காந்துருக்கார். கல்யாணமும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கார் திடீர்னு வந்து நிற்கிது. காமராஜர் குடுகுடுன்னு இறங்கி நடந்து வந்தார் வேகமாக. நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியம், குடுகுடுன்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறார் காமராஜரை. கட்டி பிடிச்சி, என்ன வரமாட்டேன்னு சொன்னேன், நீ வருவேன்னு சொல்லி தான் நான் ஏற்பாடு தடபடலாம் பண்ணியிருப்பேனேப்பா, நீ வரல நினச்சிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேனேப்பா, அதுக்காக தான் ஏன் சொல்லலை. நான் வருவேன்னு சொன்னால் நீ கட் அவுட்டை வச்சு அதை வச்சு இருக்கிற கடனையும் அதிகப்படுத்திப்பேன். ஏற்கனவே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுற, நான் வரேன்னு சொன்னால் நீ சும்மா இருப்பியா, இன்னும் கடன் வாங்கவே இல்லை, அதான் வந்துட்டான்ல சந்தோஷமாக இருப்போ அப்படின்னாரு. உடனே அவர் அப்படியே அவசரம் பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு காமராஜர் வந்துருக்கார், காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏன் என் காலில் விட சொல்கிறேன், நானே ஒண்டி கேட்டேன், ஒத்த மரம், நான் ஆசீர்வதிச்சா நல்லா இருப்பானா அவன், போப்போ நீயே ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு அதை கூட அவருக்கு தள்ளி விட்டார்.
அந்த பெருந்தன்மையை நம்ம கற்றுக்க வேண்டாமா? அந்த தன்னம்பிக்கை கற்றுக்க வேண்டாமா? 8வது கூட படிக்காதவர், மெய்கண்டான் புத்தக சாலைன்ற ஒரு லைப்ரரியில் இவராக போய் படித்தவர், சுத்தமாக படிக்காதவர். 1967 எலெக்ஷனில் விருதுநகரில் காமராஜரை தோக்கடிச்சாங்க திமுக. சீனிவாசன் ஒரு சின்ன படித்த பையனை வச்சு, சீனிவாசன் கிராஜுவேட்டு படித்த பையன், அவனை வச்சு தோக்கடிச்சாங்க காமராஜரை. அப்போ போஸ்டர் அடித்தது எப்படி அடித்தாங்கன்னா, படித்த சீனிவாசன் படிக்காத காமராஜரை எதிர்த்து நிற்கிறார், படித்தவருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு தான் போஸ்டர் அடித்தாங்க திமுக. அப்போ இந்த செய்தி பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் வருது, ராஜாஜிக்கும் வருது. பெரியார் சொன்னாரா, போஸ்டர் கொஞ்சம் மாற்றி அடிக்க சொல்லு, படிக்காத காமராஜர் ஆரம்பித்த பள்ளிக்கூடத்தில் படித்த சீனிவாசன் நிற்கிறார்னு போடு அப்படின்னாரா. படிக்காத சீனிவாசன் ஆரம்பித்த பள்ளிக்கூடத்தில், படிக்காத காமராஜர் ஆரம்பித்த பள்ளிக்கூடத்தில் படித்த சீனிவாசன். அந்த பெருந்தன்மை பெரியாருக்கு வந்த பெருந்தன்மை நமக்கு வருமா? பெரியார் மூத்திர சட்டையை தூக்கிட்டு நடக்காட்டி நம்ம எல்லா ஜாதியும் இப்போ இங்கே ஒன்றா உட்காந்துருக்க முடியுமா? இதில் எத்தனை பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு தெரில. நீ உயர் ஜாதியாக இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகியிருந்தீங்கன்னா உனக்கு கடவுள் பெரியார் தான். பெரியாருக்கு கடவுளே பிடிக்காது. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர். உயர் ஜாதியாக இருந்து நீ அரசு வேலையில் இருந்தால் நோ ப்ராப்ளம். உயர் ஜாதியாக இல்லாமல் நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னா உனக்கு கடவுள் பெரியார் தான். அவர் இல்லாட்டி நீ வேலைக்கே போயிருக்க முடியாது. 90 வயசுக்கு மேலே வரைக்கும் மூத்திர சட்டை தூக்கிட்டில் பேசியிருந்தார். அந்த சமூக மாற்றங்களை உள்வாங்குங்க. இதுமாரி மாற்றங்கள், இதுமாரி போராளிகள் இல்லாட்டி நம்ம இங்கே ஃப்ரீயாக உட்காந்துருக்க முடியாது. இப்படி உட்காந்து பேச முடியாது. அவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லோரும். ராஜாஜி காமராஜர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறார். காமராஜ் இருக்காரா? காமராஜ் பிஏ எடுத்து ஃபோன் எடுத்தார். இந்த இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. காமராஜ் பக்கத்தில் உட்காந்துட்டு, யார்? ராஜாஜி. என்ன கேட்குறாரு? இருக்கீங்களான்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்லிவிடு அப்படிங்கிறார். இல்லைன்னு சொல்லிவிடு. பிஏவுக்கே ரொம்ப ஆச்சரியம், என்ன இல்லைன்னு சொல்கிறாரு. காமராஜர் பொய்யே சொல்ல மாட்டார், நேர்மையான ஆளாச்சு. இல்லைன்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியம். இல்லைன்னு சொன்னோடனே ராஜாஜி சரி வந்தவொடனே நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு வச்சிட்டார். ஃபோனை வச்சு அடுத்த நிமிஷம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காமராஜர் அப்படியே தட்டைக்கிட்டெல்லாம் போட்டு இறங்கி டிரைவரை வண்டி எடுக்க சொல்லு காரில் ஏறி சரசரசரன்னு போய் நேராக ராஜாஜி வீட்டில் நின்று நேராக ராஜாஜி கிட்ட போகிறார். கிட்ட போய், ஐயா ஃபோன் பண்ணிக்கலாமே. என்ன ஃபோன் பண்ண இல்லைன்னு சொன்னாங்க, நீ வந்து நிற்கிற. ஆமாம் நான் இருக்கேன்னு சொன்னால் நீ இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க, நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வரலாமா? நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர், அதனால தான் இல்லைன்னு சொன்னேன். நாளில் உங்கள் வீட்டுக்கு வரணும், இப்போ சொல்லுங்க அண்ணா, நான் கேட்குறேன்னா. அந்த தன்மையை நம்ம கற்றுக்க வேண்டாமா? இருக்குன்னு சொல்லி தான் ராஜாஜி வந்திருப்பார். இல்லைன்னு சொல்லி அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே போய் நின்னார். அந்த பெருந்தன்மையை நம்ம கற்றுக்க வேண்டாமா? படிக்காதவர் ஆரம்பித்தவர் தானே எல்லா கல்லூரிகளும் எல்லா தொழிற்சாலைகளையும். எவ்வளோ பேருக்கு வேலை? நேருவுக்கு இந்த படிக்காதவர் தானே பிடிச்சிருந்தது. இந்த படிக்காதவர் தானே பிடிச்சது. அந்த தன்னம்பிக்கை இருக்கணும்ல. காமராஜர் சுத்தமாக படிக்காதவர், ஆனால் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் 3த்துலேயும் பட்டை கிளப்பார். சுத்தமாக படிக்காதவர். அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? அவர் எந்த ஸ்கூலில் போய் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு? எந்த ஸ்கூலில் போய் தமிழை இலக்கணப்படி பேச கற்றுக்கிட்டாரு? எந்த ஸ்கூலில் போய் ஆங்கிலம் கற்றுக்கிட்டாரு? பட்டறிவு. அவராக படித்தார், அவராக கற்றுக்கிட்டார். அவர் நேரு கூட உட்காந்து டைரக்ட் டு டைரக்ட், பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர்லாம் யாருமே கிடையாது, டைரெக்டாக ஹிந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் உரையாடுவார். தமிழில் போய் பேசுவார் நேருக்கிட்ட. படிக்காதவர் தமிழில் தானே பேசியிருக்கணும். எப்படி கற்றுக்கிட்டாரு? அதெல்லாம் நமக்கு இப்போ பல பேர் அதை சொல்கிறது இல்லை. காமராஜரோட அந்த ஆதிக்கம், காமராஜரோட அந்த ஆளுமை, காமராஜரோட அந்த தன்னம்பிக்கை சொல்லணும், அந்த எளிமை சொல்லணும். சாகும்போது ஒரே ஒரு காட்டன் சட்டையும் 200 ரூபா பணமும் மட்டும்தான் இருந்துச்சான். இப்போ யாராவது செத்தா அப்படியா இருக்கும்? கார் ஒரு 10 கார் போயிருக்கு, இவரும் போயிருக்காரு. முத நாள் சிஎம் ஆன முத நாள் 10 கார் முன்னாடி போனோடனே இப்போ கடுப்பாயிடு. காரை அப்படியே நிறுத்தி, எங்கே வரீங்க? உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுங்க. என்ன கொல்லவா போகிறேன், எனக்கு இதுக்கு எத்தனை காரு? முதல்ல எல்லாம் போன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு காரில் தான் போனார் கடைசி வரைக்கும். இப்போல்லாம் அப்படியே இருக்குது. சைரன், காருக்கு மேலே சைரன் போயிடாரு. அவருக்கு எங்கே சைரன் அடிக்கிறதே தெரில காமராஜருக்கு ரொம்ப நேரம். அப்புறம் எங்கே ஏதோ கையமையான்னு கத்திக்கிட்டே இருக்குன்னு கேட்டிருக்காரு. நம்ம காரில் தாங்க கற்றுதுன்னு இருக்கேன் டிரைவர். நிறுத்து இறங்கி பார்த்துருக்காரு. ஆமாம் அவர் காரில் தான் அது. ஏன்னா செத்தா போயிட்டேன் இப்பயே சங்கு ஊதுறேன், ஊதிக்கிட்டு இருக்கேன். நிறுத்தியா முதல்ல, நிப்பாட்டியா? நம்ம செத்து போன மாதிரி சங்கு ஊதி கூட்டு போகிறேன், நிப்பாட்டுன்னு சைரனை கூட ஆஃப் பண்ணிட்டு போனவர். எவ்வளோ திட்டங்கள், திமுக பயங்கர விளம்பரங்கள். அந்த விளம்பரங்களை மீறி காங்கிரஸால் ஜெயிக்க முடியல. அப்போ கூட கேட்டாங்க, நம்மளும் விளம்பரம் பண்ணுவோம், நம்ம நிறைய நல்லது செஞ்சுருக்கோம். எவ்வளோ செலவாகும்? 2 லட்சம்.
2 லட்சத்துக்கு நான் ஒரு டேம் கட்டிடுவேன் எப்போ அப்படின்ட்டார். விளம்பரத்துக்கு 2 லட்சம் ஆகணுன்னொன்னே 2 லட்சத்துக்கு நான் ஒரு டேம் கட்டிடுவேன் போ, மக்களுக்கு புரிஞ்சு ஓட்டு போட்டால் போகிறேன் இல்லாட்டி போகிறேன் போ அப்படின்ட்டார். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தோக்கடிச்சோமே, விருதுநகரில் தோக்கடிச்சோமே, அண்ணாவை காஞ்சிபுரத்தில் தோக்கடிச்சோமே, எல்லா முக்கியமான ஆளுகளையும் தோக்கடிச்சிருக்கோமே, காந்தியவே தோக்கடிச்சிருக்கோமே. சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து காந்தி தோற்று போயிருக்காரு, பட்டாபிசி திறமையை நிறுத்தி. நம்ம நல்ல தலைவர்கள் யாரை வாழ வச்சுருக்கோம் நல்லபடியாக? காந்திக்காவது 3 குண்டு, இந்திரா காந்திக்கு மிஷின் கனில் குண்டு தீர்ற வரைக்கும் சுட்டாங்க, ஆசை தீர. இந்தியான்னா இந்திரா, இந்திரானா இந்தியான்ற காலகட்டம். ஆசை தீர குண்டு தீர்ற வரைக்கும் சுட்டான். காந்தியாவது 3 குண்டோட போச்சு. ஆசை தீர்ற மேலே சுட்டான். எவ்வளோ உயிர் தியாகங்கள்! அவ்வளோ உயிர் தியாகங்களுக்கு மேலே தான் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல ஒரு பண்பை கற்றுக்கணும் நம்மளும். காந்தி செத்த பிறகு காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. சுட்டு கொண்டது நாதராம் கோட்ஸே. அவர் மறுக்கவே இல்லை, வீரமாக ஒத்துக்கிறார், நான் தான் சுட்டு கொண்டுங்கிறாரு. அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. காந்திக்கு 4 பசங்க, 4 பசங்களுமே அவருக்கு தூக்கு தண்டனை வேணான்னு தான் எழுதி கொடுத்தாங்க. அந்த 4 பசங்களை எப்படி பாராட்டணும்? நம்ம நல்ல கரவொலி எழுப்பி பாராட்டுங்க. காந்தியோட 4 பசங்களும் காந்திக்கு தூக்கு தண்டனை வேணான்னு தானே சொன்னாங்க. அந்த பெருந்தன்மை பேரறிவாளன் முருகன் சாந்தன் விஷயத்தில் இப்போ இருக்க அரசு கட்சிகளுக்கு இருக்கா? கண்ணுக்கு கண் என்றால் உலகமே கூடாடுன்னு சொன்னார்ல காந்தி. நான் செத்தன்னு இன்னொருத்தன் நீ சாக்கடிச்சுனா அதுவும் கொலை தானையா? நான் செத்துட்டேன்னு நாதராம் கோட்ஸேவை தூக்கில் போட்டினா அதுவும் கொலை தானையா? கண்ணுக்கு கண் என்றால் உலகமே கூடாடுன்னு சொன்னார். ஆனால் அந்த கருணை பார்வை நமக்கு நளினி மேலேயோ, பேரறிவாளன் மேலேயோ, முருகன் மேலேயோ, சாந்தன் மேலேயோ இல்லையே. இருக்கணுமே, நமக்கு கற்றுக்கணுமே அவங்கள்ட்ட இருந்து. வரலாறை திரும்பி பார்க்காத ஒருவனும் மேலே சென்றதில்லை. பல பேரோட தியாகங்களின் மேலே தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். 70 வருஷத்தை நிம்மதியாக கிராஸ் பண்ணியிருக்கோம்னா எத்தனையோ உயிர் தியாகங்கள். பதன்கோட்டில் உயிர் விட்டவங்க இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷமும் போர் படைகளில் பார்டரில் உயிர் விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க நிம்மதியாக அவங்க கஷ்டப்பட்டு சண்டை போகிறதுனால நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம், இங்கே நிம்மதியாக பேசுகிறோம். இந்நேரம் சண்டை நடந்துக்கிட்டு இருந்தால் பாகிஸ்தான்காரன் எப்போ வேணாலும் தமிழ் சங்கத்து மேலே குண்டு போடுவான்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே நிம்மதியாக உட்காந்து பேச முடியுமா? நிம்மதியாக உட்காந்துருக்கோம். இராணுவ வீரர்கள் அவங்க உயிரை தியாகம் பண்ணி நம்மளை காப்பாற்றுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சாக போகிறோன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் சாக போகிறோன்னு நல்லா தெரியும். ஒரு வாரத்துக்கு ஒரு பிணம் வருகிறது தமிழ்நாட்டுக்கு, ஒரு இராணுவ வீரனின் பிணம். அந்த பிணத்துக்கு பின்னாடி தான் நம்ம நிம்மதியாக இருக்கும். அந்த பிணத்தை எத்தனை பேர் நம்ம மதிச்சிருக்கோம்? அந்த இராணுவ வீரனை எத்தனை பேர் மதிச்சிருக்கோம்? இங்கேயே சரவணனோட ஒரு ஆர்ச்சி இருக்குது. அது எங்கே இருக்குன்னு கூட நம்மளுக்கு பல பேருக்கு திருச்சி மக்களுக்கு தெரியாது. கார்கில் போரில் செத்த தியாகி சரவணனோட ஆர்ச்சி திருச்சியில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. எங்கேயாவது போய் கபாலி படத்தை 100 தரம் பார்ப்போம். ஆனால் சரவணனோட ஆர்ச்சிக்கு ஒரு தரம் போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வருவோம்னு வரமாட்டோம். தெரிஞ்சுக்கணும், இராணுவ வீரர்களோட தியாகத்தை தெரிஞ்சுக்கணும். அவன் சாகாட்டி நம்ம இங்கே உயிரோட உட்காந்துருக்க கூட முடியாது, நிம்மதியாக உட்காந்துருக்க. எப்போ வேணாலும் சாகுவோம்னு நினச்சி பாருங்கள். அதை விட மோசம் என்ன இருக்குது? அப்படி தானே 25-26 வருஷமாக பேரறிவாளன் முருகன் சாந்தன் இன்றைக்கி சாவோம் நாளைக்கு சாவோன்னு உட்காந்துருக்கான். அதை விட பெரிய மன உளைச்சல் என்ன இருக்க முடியும்? என்னைக்கு சாவோன்னு எதிர்பார்த்து எத்தனை நாள் உட்காந்துருப்பேன்? அது பலதரம் தூக்கில் போடுறதுக்கு சமம்னு சொன்னார்ல நம்ம ஊர்லேருந்து போன சதாசிவம். இது வரைக்கும் 43 சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஆனால் மிக புரட்சிகரமான ஒரு தீர்ப்பை சொன்னது நம்ம தமிழ்நாட்டு ஈரோட்டிலேருந்து போன சதாசிவம் தான். அந்த தமிழ்நாட்டுக்காரருக்கு இருந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார், பேரறிவாளன் முருகன் சாந்தன் ரொம்ப வருஷமாக தூக்குக்காக வெயிட் பண்ணுறாங்க, இது அவங்கள பலதரம் தூக்கில் போடுறதுக்கு சமம், அவங்கள விடுதலை செய்யலான்னு சொன்னார். இந்த தீர்ப்பை 43 சீஃப் ஜஸ்டிஸ் சொல்ல தைரியம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு சதாசிவம் சொன்னார். அதுக்காக அவரை பாராட்டணுமா இல்லையா? கவர்மெண்ட்டே கொலை பண்ணுற மாதிரி தானே அர்த்தம் தூக்கு தண்டனைங்கிறது. கவர்மெண்ட்டு செய்கிற கொலை அது தீர்வாயிடுமா? அதனால் குற்றங்கள் குறைஞ்சிருமா? சரி, தூக்கில் தான் போகிறது முடிவு பண்ணிட்டேன், உடனே தூக்கில் போடு. ஏன் 25-26 வருஷமாக காக்க வச்சுருக்க? அவனோட இளமையை முடிஞ்சு போச்சு. அதுதான் சொன்னார் சதாசிவம். நீங்கள் காலதாமதப்படுத்திட்டீங்க, அதனால் உடனடியாக அவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணலான்னு. அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை. தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் லெவலுக்கு போயிருக்கார். தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் சுந்தர் பிச்சை சிஇஓ லெவலுக்கு போயிருக்கார் மைக்ரோசாஃப்ட். தமிழ்நாட்டில் முஸ்லீம் தெருவில் பிறந்தவர், ராமேஸ்வரம் இந்துக்களின் புனித பூமி, அங்கே இருக்க முஸ்லீம் தெருவில் பிறந்தவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் முஸ்லீம் தான் பல பேருக்கு தெரியாது. தெரியும், அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்க மாட்டோம். அவர் இறுதிச் சடங்குகளை பார்க்கும்போது எல்லாம் முண்டாசை கட்டிக்கிட்டு இறுதிச் சடங்குகள் செய்யும்போது தான் ஓ இவர் முஸ்லீமோ அப்படின்ற எண்ணமே நமக்கு வந்திருக்கும்.
மதங்களை கடந்தவர், தற்கால மகாத்மா. தன்னம்பிக்கைக்கு அவரோட பிறந்த சிறந்த எடுத்துக்காட்டெலாம் இல்லை. தன்னம்பிக்கைன்னா எப்படின்னா, ஆட்டிசம் பாதித்த குழந்தை அப்துல் கலாம். ஆட்டிசம்னா உடல் வயது கூட இருக்கும், மன வயது கம்மியாக இருக்கும். இப்போ எனக்கு 40 வயசுன்னா என்னோடய மனசு 10 வயசு இருக்கும். நான் 40 வயசு ஆள் மாதிரி தடிமாடு மாதிரி இருப்பேன், ஆனால் என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் குழந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட குறைபாடு தான் ஆட்டிசம். அந்த குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர் தான் அப்துல் கலாம். ஆனால் பின்னாடி நம்ம நாட்டோட ஜனாதிபதி ஆனார். அந்த தன்னம்பிக்கையை வேறு யார்கிட்ட எடுத்துக்க முடியும் நீங்கள்? அப்போ ஆட்டிசம் பாதித்தவர் ஜனாதிபதி ஆயிருக்காருன்னா அவரோட தன்னம்பிக்கையும் கைத்தட்டல் மூலமாக நீங்கள் பாராட்டணும். இல்லை, ஆட்டிசம் அவருக்கு 10 வயசு ஆகும்போதெல்லாம் 5 வயசு வளர்ச்சி தான் அவருக்கு. 10 வயசு உடம்பு வளர்ந்து போச்சு, ஆனால் மனசு 5 வயசு தான். ஆனால் பின்னாடி எப்படி கடுமையாக உழைச்சி வந்தார். நிறையா சாதித்த தலைவர்கள் அப்படி தான். பிக்காசோவின் ஓவியம் பீத்தோவானின் சிம்பனின்னு சொல்லுவாங்க. பீத்தோவானோட சிம்பனி, பீத்தோவனுக்கு காதே கேட்காது. எப்படி சிம்பனி இசையமைக்கிறார்? எப்படி சிம்பனி? காது கேட்காத ஒருத்தருக்கு எப்படி இசையை கேட்க முடியும்? ஆனால் சிம்பனி உலகத்தின் சிறந்த சிம்பனி. அப்போ அவருடைய தன்னம்பிக்கை. எம்எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாட்டுக்காரர், விவசாய புரட்சி. இன்றைக்கி எல்லாருக்கும் நல்ல அரிசி கிடைக்குதுன்னா எம்எஸ் சுவாமிநாதன் காரணம். பசுமை புரட்சியின் தந்தை தமிழ்நாட்டுக்காரர் இல்லையா? அவர் பாடுபடாட்டி இப்போ நல்ல அரிசியே கிடைக்காது. அரிசிக்கு இப்போ பருப்பு வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி, அரிசி வெளிநாட்டிலேருந்து வாங்குற மாதிரி ஆயிருக்கும். ஒரு விவசாய நாடு அரிசி வெளிநாட்டிலேருந்து வாங்கினா சரியாக இருக்குமா? எம்எஸ் சுவாமிநாதன் காரணம். அவரோட தன்னம்பிக்கையை நம்ம கற்றுக்க வேண்டாமா? இன்னும் எவ்வளோ பேர் சொல்லணும், எவ்வளோ பேர் தன்னம்பிக்கைக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்தவர் தான் காந்தி, இந்தியாவின் மகாத்மா ஆனார். அந்த தன்னம்பிக்கை. ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட இனம், அவர் உட்கார்ற இடத்த கூட அவரே சாக்கு போட்டு உட்காந்துக்கணும், எழுந்திருக்கும் போது கழுவி விட்டு போகணும், அப்படிப்பட்டவர். ஆனால் பின்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அவர் நுழையும் போது எல்லா உயர் ஜாதிக்காரனும் எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்றானே, அந்த அம்பேத்கரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்தப்ப தனி மனிதனாக போய் புருஷோத்தம தோக்கடிச்சாரு, அந்த அலெக்சாண்டரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? முதல் போரில் ஜெயிச்சாலும் 2வது போரில் வெற்றி அடைஞ்சி இந்தியாவில் முஸ்லீம் வம்சத்தை தோற்றுவிச்சாரு முகமது கோரி, அவரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? 17 தரம் இந்தியா மேலே படையெடுத்து ஜெயிச்சாரு கஜினி முகமது, அவரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? கங்கை வரைக்கும் படையெடுத்து வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போனானே கங்கை கொண்டான் ராஜேந்திர சோழன், அவனோட தன்னம்பிக்கை வேண்டாமா? உலகமே இன்னைக்கு மூக்கில் கை வச்சு இந்தியாவை பார்க்குதுன்னா நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் காரணம். இந்தியாவின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்து விட்டு அமைதியாக இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் தூங்குறாரு அப்துல் கலாம், அவரோட நம்ம தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? பசுமை புரட்சிக்கு வித்துட்டு இன்றைக்கி நமக்கு நல்ல சோறு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்து இன்னமும் சாதனைகள் புரிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு எம்எஸ் சுவாமிநாதன், அவரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? ஒரு டீ கடையில் டீ ஆத்துற பையனாக இருந்து இன்றைக்கி ஒபாமாவோட தோல் மேலே கை போட்டு பேசுகிறாரே மோடி, அவர்களோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? ஒரு டீ கடைக்கார பையன் தானே, சுத்தமாக படிக்காதவராக இருந்து இந்தியாவுக்கே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த காமராஜரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு போய் தானே ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலை வச்சாங்க இந்தியாவில் ராஜாஜி. இந்தியாவோட ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தமிழ்நாட்டிலேருந்து தானே போனார், அவரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சி உலகத்துக்கே பெருமை சேர்த்து நோபல் பிரைஸ் வாங்கினார் திருவானைக்காவலை சேர்ந்த சர் சி வி ராமன், அவரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? எவ்வளோ பேரை சொல்லணும், தமிழ்நாட்டிலே எவ்வளோ பேர். ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் சூடோமோனாஸ் ஃபோர்டிடா வச்சு சூப்பர் பக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சி கடலில் எண்ணெய் கொட்டினா அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு, அவரோட தன்னம்பிக்கை வேண்டாமா? ஆஸ்துரையை சுட்டு கொண்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போனானே வாஞ்சிநாதன், அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? ஒரு சின்ன கார் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் பிரம்மாண்டமான 2 கப்பலை வாங்கி நடத்தி காமிச்சாரு வஉசி, அவரோட தன்னம்பிக்கை வேண்டாமா? பிரிட்டிஷ்காரன் அடின்னு அடித்து கூட கொடியை விடாமல் பிடிச்சிக்கிட்டு செத்து போன திருப்பூர் குமரனோட தன்னம்பிக்கை வேண்டாமா? சைமன் திரும்பி போகிற வரைக்கும் அடி வாங்கி லத்தி சார்ஜ் வாங்கி செத்து போன லாலா லஜபதி ராயோட தன்னம்பிக்கை இன்றைக்கி வேண்டாமா? உலகமே குற்றவாளின்னு தேடினாலும் இந்தியாவுக்காக கடுமையாக பாடுபட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் செத்தாரா சாகலையான்னு தெரியல அந்த சுபாஷ் சந்திர போஸ், அவரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? இன்றைக்கி வரைக்கும் அவர் செத்தாரா சாகலையான்னு நம்மளால் சொல்லவே முடியல, அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, புல் தடுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டுன்னு சொல்லி ஆன்மீகத்தையும் அரசியலையும் இரு கண்களாக போற்றி மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக தென் தமிழகத்தில் விளங்கிய முத்துராமலிங்க தேவரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? தமிழ்நாட்டில் சுபாஷ் சந்திர போஸோட தளபதி தானே அவர்.
திருவிக்காவோட தன்னம்பிக்கை வேண்டாமா? ஒரு சமயத்தையும் ஒரு நாட்டையும் ஒரு குறிப்பிட்ட மொழியும் குறிப்பிடாம 1330 குறளையும் குறள் வெண்பாவாலே எழுதின திருவள்ளுவரோட தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? கம்பராமாயணம் மாரி இனிமையான ஒரு நூல் உண்டா? கம்பராமாயணத்தில் விடுநனி கடிதன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் படகு போகிறத அன்னத்துக்கு ஒப்பிடுவாங்க. இங்கிலீஷில் அது மாதிரி ஒரு பாடம் உண்டு. அதை ஒரு ப்ரொஃபஸர் இங்கிலீஷில் நடத்திட்டு அன்னப்பறவைக்கும் போட்டுக்கும் இங்கிலீஷில் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இங்கிலீஷ் தான் சிறந்த மொழின்னு பேசியிருக்காங்க. அப்போ தேவநாய பாவனர் இருந்தார். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து சொன்னார், நீங்கள் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க 18ஆவது நூற்றாண்டில், எங்காலும் 12ஆவது நூற்றாண்டிலே விடுநனி கடிதுங்கிற பாட்டில் அன்னப்பறவையும் போட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எங்கள் கம்பர் அப்படி எழுதியிருக்காரு. அப்போ கம்பராமாயணம் அவ்வளோ பெரிய நூல், உங்கள் ஆங்கிலத்தை விட தமிழ் சிறந்தது அப்படின்னு தேவநேய பாவனர் பாராட்டினார், தமிழை போற்றுனார். அந்த தன்னம்பிக்கை வேண்டாமா? 1901 பரிதிமார் கலைஞர் செம்மொழி ஆகணும் தமிழ்னு போராடினார். 2012 தான் கொடுத்தாங்க தமிழை செம்மொழியா. அதுக்காக தொடர்ந்து போராடினார் பரிதிமார் கலைஞர். அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? இந்தியாவில் எவ்வளோ சினிமாக்களை எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஒரே அட்டம்ப்டில் 2 ஆஸ்காரை வாங்கிட்டு வந்து நின்னா அவன் தமிழர் ஏஆர் ரஹ்மான். ஒரே அட்டம்ப்டில் 2 ஆஸ்கார். அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? 93 வயசுலையும் திறம்பட எழுதியும் பேசிக்கிட்டு இருக்காரு கலைஞர். அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? எத்தனையோ தடைகள் வந்தாலும் அத்தனையும் மீறி 5 முறை சிஎம் ஆகியிருக்காங்களே நம்ம முதல்வர் ஜெயலலிதா. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? 41 வயசில் சாவறதுக்கு முன்னாடி 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு நான் முத்துக்குமார். அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? 2 நேஷனல் அவார்டு. 39 வயசில் செத்து போனாலும் தேசிய கவிங்கிற பட்டத்தை சுமந்துக்கிட்டு உட்காந்துருக்கானே பாரதி. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? எங்கெங்க காணினும் சக்தியாடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடான்னு பாடி பாரதியாரே குளிர் வைச்சாரே பாரதிதாசன். அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு பாடினாரு நாமக்கல் கவிஞர். கைத்தொழிலை வலியுறுத்தினாரு. இன்னைக்கு மோடி அதை தானே வலியுறுத்துறாரு. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? எனக்கு பிஹெச்டி படித்தவங்களாம் வேண்டாம், ஐடிஐ படித்தவங்க போதும், அதை வச்சு நான் திறமையான இந்தியாவை உருவாக்குறேன்னு ஐடிஐன்ற குறைவான படிப்பை பெருமைப்படுத்தி கொண்டு போகிறாரே மோடி. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? பிஹெச்டி படித்தவங்க யாரையும் அவர் எதிர்பார்க்கல, ஐடிஐ படித்தவங்க போதும் வாங்குறாரு. விசாவே கொடுக்க மாட்டோம் நாங்கள் மோடிக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லா நாடுகளும் விசா கொடுத்து என் நாட்டில் வந்து பேசு, என் யூனிவர்சிட்டியில் வந்து பேசுன்னு மாற்றி மாற்றி கூப்பிட்றாங்களே. அந்த நிலைமைக்கு தன்னை மாற்றி காமிச்சாரு மோடி. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? அந்த வளர்ச்சி நமக்கு வேண்டாமா? அந்த உற்சாகம் நமக்கு வேண்டாமா? எவ்வளோ வெற்றிகள், அவ்வளோ வெற்றிகள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசில் ஒரு ட்ரெயின் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஒரு வாலிபால் பிளேயர் பெண், அந்த பெண் வந்து ட்ரெயினில் போகிறாங்க. யூபியிலலாம் ரயிலில் திருட்டு நிறையா நடக்கும். அப்படி திருடர்கள் கொஞ்சம் பேர் வந்து அந்த பொண்ணு போட்டுருக்க நகையை பிடுங்குறாங்க. அந்த பொண்ணு தான் ஸ்போர்ட்ஸ் உமனா, நகையை தரமாட்டான்னு அடம் பிடிக்குது. அடம் பிடிச்ச ஒரே கிளட்டா அந்த கை கலப்பில் தவறி போய் அந்த பொண்ணு ட்ரெயினை விட்டு கீழே விழுந்துருது. ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு கால் மேலே அடுத்த ட்ரெயின் ஏறிடுச்சு. கால் நசுங்கி போச்சு ஒரு கால். சரி, அதை சுதாரித்து எந்திரிக்கலான்னா அடுத்த ட்ரெயின் ஏறிடுச்சு, 2 காலும் போச்சு. நசுங்கி போய் அப்படியே கிடக்கு அரைக்குறை பணமாக அந்த பொண்ணு. விடிய அப்படியே கிடக்கு. காலையில் அந்த வயல்வெளிக்கு வந்தவங்க பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. 2 காலும் போச்சு, வாழ்க்கையே போச்சு. அவங்க அண்ணன் எவ்வளோ ஆறுதல் சொல்லியும் கேட்கல. சுத்தமாக வாழ்க்கையே போச்சுங்கிற நிலமையில் அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்துச்சு. 2 காலும் போனாலும் நம்ம பயப்படக்கூடாது, ஏதாவது சாதிக்கணும்னு யோசிச்சது. டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறுறதை கற்றுக்குச்சு. 2 கால் இல்லாத பொண்ணு மலை ஏற்றத்தை கற்றுக்குச்சு. வேறு எந்த விளையாட்டு வேணாலும் கற்றுக்கலாம், வீல் சேர் ரேஸ்லாம் கூட உண்டு, அதெல்லாம் கற்றுருக்கலாம். ஆனால் சவால் முடியாததை முடிச்சு காட்டணும். எனக்கு 2 கால் இல்லை, கால் இருக்கவங்க தான் மலை ஏற முடியும், நான் ஏறுறேன், அதான தன்னம்பிக்கைன்னுச்சு. ஏறுச்சு. நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஏறல, உலகத்தின் உயரமான சிகரமான எவரெஸ்ட்டை ஏறிச்சு. எவரெஸ்ட்டை ஏறின 2 கால்கள் இல்லாத முதல் பெண்மணிங்கிற ரெக்கார்டே அச்சீவ் பண்ணுச்சு. அருணிமா சின்ஹா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். 2 கால்களும் இல்லாத பெண்மணி ஏறினாங்க. அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டாமா? தேடி சோறு நிதம் தின்று பல சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிட பெருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கேட்டான் பாரதி.
நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கேள்வி நமக்குள்ளே கேட்கணும். வேடிக்கை மனிதரை போல் வீழப் போகிறோமா, அருணிமா சின்ஹா போல் எழப் போகிறோமா என்ற கேள்வி மனதிற்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.